प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवं देवयन्मूर्त्या शर्करायुधं கண்ணரடியினையமக்கு காட்டும் வெற்ப கடுவினை அறிவினையும் கடியும் வெற்பு இன்னமிரு வீடன்னத்திகளும் வெற்பு தெளிந்ததனம் தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிடன்ன புகழும் வெற்பு பொன்னுலகில் பூகம் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே. 7 மலைக்கு மேல சேவை சாதிக்கக்கூடிய திருவேங்கடமுடியானுடைய அபரிமிதமான கருணா பிரவாசத்தை சுவாமி தேசிகன் தயாசதகம் என்னும் அத்தியாச்சரியமான ஒரு கிரந்த விசேஷத்தினால் அருள் செய்தார். ஆழ்வார் வான்திகழும் சோலை மதுரரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மலைகள் 1000 ஆரம்பிக்கிறார்கள். ஆழ்வாருடைய உற்சவம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையா இது? ஆச்சரியமா ஆங்காங்க திவிதேசங்கள்ல, அதுவும் ஆழ்வாருடைய திருநகரி, ஆழ்வாருடைய கஷேத்திர விசேஷமான ஆழ்வார் திருநகரில எப்பேற்பட்ட உற்சவம் நடக்கணும். இப்ப நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேவி நடிகவனேன்றதாக சொல்லி இந்த உற்சவத்தை நாம் நேரடியாக சென்று சேவிக்க முடியல. ஏதோ நம்முடைய பாப விசேஷம் நம்மளை தடுக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், திரு வாய்வழியிலான திவ்ய பிரபந்தம், பெருமாளுடைய திரு கல்யாண குணங்களை வர்ணிக்கிறார். வான்திகழும் சோலை மதுரரங்கர் வன்புகழ் மேல் ஆய்ந்த தமிழ் மலைகள் 1000 அப்படின்னு சொல்லும் பொழுது, வன்புகழ் என்ற சப்தத்திற்கு தாற்பயம் என்ன? வன்புகழ் என்றாலேயே திரு கல்யாண குணங்கள். அதுலயும் அத்தியந்த முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய அந்த தயை. அந்த தயை தான் மிக மிக முக்கியமானது, மிக மிக பிரதானமானது. அப்பேற்பட்டதான அந்த தயா பிரவாகத்தை சுவாமி இங்க நம்மாழ்வார் திருவாய்மொழியில காண்பித்த குணங்களை வர்ணிக்கும் பொழுது, அந்த குணங்களுக்குள்ளே பிரதானமான தயையை ஆசிரியத்து தயாதேவனுடைய சம்பந்தத்தால் தான் ஏனைய குணங்களும் நிறம் பெற்றிருக்கின்றன என்பதை இந்த தயாசனகத்துல பிரதிபாதனம் பண்றது. அது தவிர தயா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, பிறருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான துக்கத்தை போக்கும் ஒரு மனோபாவம். பரதுக்க நிராகரண இச்சா. பிறர் கஷ்டப்படுறா, அவன் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ பாவம், ஐயோ பாவம் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா போடுமா? அது போறாது, அது பிரயோஜனம் இல்லை. பரதுக்க நிராகரணம், அவர்களுடைய துக்கத்தை போக்குவது. அந்த நிராகரணம் இருந்தால்தான் அது சித்திக்கும், அப்பதான் அது சரியா இருக்கும். அப்படி அந்த நிராகரண இச்சை மட்டும் இருந்தா போடுவாங்க, அதுக்கு உண்டான சக்தி சாமர்த்தியம் இருக்கும். எப்படியாவது அவனுடைய துக்கத்தை போக்கி அவனுக்கு ஒரு நல்ல வழி, நல்ல கதியை காண்பிக்கணும், அவனுடைய சுகத்தை நாம் அபிவிருத்தி பண்ணணும் என்றதான ஒரு எண்ணத்துடன் இருப்பது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தயா என்பதாக சொன்னது. யாரோ 2-3 பேர்கிட்ட தான் மட்டும் இருக்கும். நமக்கு வேண்டியவா இருந்தா அந்த வேண்டியவா இடத்துல மட்டும் நமக்கு இருந்துட்டா அதுக்கு தயான பேர் வச்சிட முடியாது. நமக்கு வேண்டியவா மட்டும் இருந்துட்டா போறாது. அதுவும் ரொம்ப பெரியவாளா இருந்துட்டா அவகிட்ட மட்டும் நாம தயையோடு இருந்தா போறாது. யாரா இருந்தாலும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி என்று நேற்றைய பாசுரத்துல நாம இந்த அர்த்த விசேஷத்தை பார்த்தோம் அல்லவா? நிஷாதானாம் நேதா கவி குலபதி காபி சபரி कुचेलः कुब्जासाव्रजयुवतयः माल्यकृतिः अमीशां निम्नत्वं वृषगिरिपतेः उन्नतिमपि प्रभूतैः स्रोतोभिः प्रसभमनुकम्पे समयसी ஈக்குவலைசேஷன், சமத்துவம்னு பேசுறாலும் இல்லையோ, டெமோக்ரசி அப்படின்றாலும் இல்லையோ, அந்த டெமோக்ரஸியை நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்னு சொன்னா நம்ம தயாதேவி கிட்ட தான் பார்க்க முடியும், திருவேங்கடமுடியானது தான் பார்க்க முடியும். இதை உலகத்துக்கு உறக்க எடுத்து சொல்லுங்க. சமத்துவம். இப்ப என்ன பண்றா, சமத்துவபுரம் என்பதாக ஒண்ணு ஏற்படுத்துறான். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதாக சொல்லிட்டு அததான் நம்ம தயாதேவி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் திருவேங்கடமுடியான் பலவிதமான அவதாரங்கள் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன சமத்துவபுரம் கேட்டா, பரமபதம்ன்றான ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கே, அதற்குத்தான் சமத்துவபுரம்னு பேரு. படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் பாமரன் வித்தியாசமே வேண்டாம். 42வது வட்டம் ஸ்ரீ நரகேசிங்கர், இஞ்சிவோடு ஸ்ரீ நரகேசிங்கர், ஸ்ரீ லக்ஷ்மீ சுந்ததிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபன், ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன், இஞ்சிவோடு ஸ்ரீ நரகேசிங்கர்.
அந்த அழகேசிங்கருடைய ஆச்சாரியனுக்கு ஸ்வர்ணம் சுவாமி என்பதாக திருநாமம். ஸ்வர்ணம் சுவாமி, ஸ்ரீமுஷ்டம் ஸ்வர்ணம் சுவாமி பேரு. எல்லாம் என்னென்னமோ புதுசு புதுசா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறா. கையை இப்படி இப்படி கையை அலம்புங்கோ, கால அலம்புங்கோ, மூஞ்சி அலம்புங்கோன்றா. ஒருத்தர் சொன்னா நான் கையை அலம்பி 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 10 வருஷத்துக்கு முன்னாடி 10ஆம் கிளாஸ்ல பிட் அடிக்கிறதுக்கு கையில எழுதுதான் தெரிய ஆரம்பிச்சுட்டுன்றான். அந்த மாதிரி இப்ப கையளம்பு காலம்புனா புதுசா கிரீம உடம்புல பூசிக்கிறா, சன்ஸ்கிரீன் வெயிலிருந்து பாதுகாப்புன்றா, என்னென்னமோ பண்றா. அந்த சுவாமியுடைய திருமேனி ஸ்வர்ணம் போல பல பல பலன் இருக்குமோ, அதனாலே அந்த சுவாமிக்கு ஸ்வர்ணம் சுவாமியிலே திருநாமம். ஸ்வர்ணஸ்ரீ கிருஷ்ண சூரியன் கிரிம் சமாசிரித்திய ரமாஹரம் யஸ்யோக்தி நிஷ்டயாத்மானம் நிர்பராயாஸ்து மங்களம் என்று முக்கூரிஷிங் அரகேசிங்கர் இஞ்சிமன் அரகேசிங்கருடைய மங்களத்தை சாதிக்கிறார். அந்த சொர்ண சுவாமியின் மூலமாக தேவப்பெருமாளுடைய திவ்ய திருவடிவாரத்துல ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பித்தவர் என்று இந்துமடேஷனுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அப்படிப்பட்டதான சொர்ணம் சுவாமி தன்னுடைய திருமாளிகளை இருக்கச்சே அந்த காலத்துல ஓட்டு விழுதன பெருக்க மாதிரி மாளிகைகள் கூட கோபுரங்கள் இல்லையா, இல்லையே இப்பெல்லாம் என்னவோ பெருசோரா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா. அப்பாற்பட்டதுன்ற மாதிரி அது இல்லையா, பியாண்ட் அவர் லிமிடேஷன்ஸ், பியாண்ட் அவர் இமேஜினேஷன் மாதிரி அது அப்பார்ட்மெண்ட், அது அப்பாற்பட்டது. இந்த காலத்துல பழைய நான் சொல்றேன் கதை ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 100-120 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த சுவாமி அந்த கிராமத்து வீட்டுல ஓட்டு வீட்டுல இருக்கார். அந்த ஓட்டு வீடுகள்ல இந்த துரிஞ்சல்கள் வௌவால்னு சொல்றோம். இப்ப கொரோனாவை எது பரப்புறதோ ஒரு பயம் இல்லையோ, பேட் ஜென்மா இஸ் வெரி பேட் ஜென்மா. ஏன்னா வௌவால்றது பறவையிலையும் சேராது, பிராணி வர்க்கத்திலையும் சேராது. அதை விட ஒரு முக்கியமானது வௌவாலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆசனவாய் கிடையாது சொல்லுவான். நான் ஆராய்ச்சி பண்ணது இல்லை. அதுக்கு வாயாலேயே சாப்பிடும், வாயாலேயே கழியும்னு சொல்லுவோம். அதனால்தான் அந்த வௌவால் தலைகீழ தொங்கின்னு இருக்கு. அந்த வௌவாலுடைய ஜென்மா ரொம்ப நீச்சமான ஒரு ஜென்மான்னு சொல்றது உண்டு. ரொம்ப அத்துக்கட்டமான பாவம் மனிதவன் வௌவாலா பிறப்பான் அப்படின்னு சொல்லுவான். கிராமங்கள்ல இருட்டு இடமா இருந்தா அந்த வௌவாலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓட்டு வீடுனா அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த சுவாமி மேல கொம்புல அந்த காலத்துல கொம்புதான் கட்டிருப்பான் துணி வறுத்தறதுக்கு. ட்ரையர் உண்டா, வாஷிங் உண்டா, அதுவே ட்ரையர் பண்ணி இப்ப அயன் பண்ணி அப்படியே போட்டுட்டாலும் அயன் பண்ணி விடுறது. அது புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கான். உடம்புல போட்டு இப்படி இப்படின்னா அதுவே அயன் பண்ணி விட்டுருது. ஆபோ ஜோதி ரசாமிரதாம் பிரம்மபூர்வசூரோன்னு சஞ்சானம் பண்ணிட்டு உடம்ப தடவிக்கிறோமோ இல்லையோ அந்த மிஷின் தடவுறது. ஆபீஸ் போனா கொரோனா வந்துட்டான் தடவுறா. எங்க பார்த்தாலும் ஒழுங்கா நாம உங்க உடம்ப மந்திரபூர்வமா ஸ்கேன் பண்ணிடணும்னு சொன்னா இந்த துப்பாக்கியை நெத்தில வச்சு ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் வராது நமக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி துணி வளர்த்துறதுக்கு கொடி மூங்கில் கடியில் இருக்கும். அதுதான் வேஷ்டி வளர்த்திப்பான். அதை ஒரு மூங்கில் கொம்புல எடுத்து வேஷ்டிய மேலப்படாமல் அதை மேல வளர்த்தி இருப்பான். அதுக்காக என்ன சுவாமி இந்த வேஷ்டி இருந்தா அப்படி கொசுலி அதை உதறி அதை ஒரு கொம்புல மாட்டி அப்படி மேல போட்டு அதனுடைய நுனியை இழுக்கிறார். அதுலதான் சில டெக்னிக் இருக்கு. நாம இழுத்தோம்னா டர்ன்னு கிழிஞ்சு வந்துடும். அது அது வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நுனி இருக்கா மாதிரிதான் ஒழுத்தணும். ஒரு சூரியன் தான் பார்க்கணும் அந்த வஸ்திரம். ஒரு நாள் தான் வளர்த்தி இருக்கணும், மறுநாள் எடுத்து உபயோகப்படுத்துவா. இதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நாம இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த சுவாமி அந்த துணியை வளர்த்தச்ச கொம்பு மேல போட்டு அப்படி இழுக்கிற அந்த நுனி ஸ்லிப் ஆயிடுது. அதை வேகமா அப்படி இழுக்கும் பொழுது அந்த கொம்பு ஸ்லிப் ஆயிடுது. அது ஒரு ஃபிரிக்ஷன், அது ஒரு ஃபோர்ஸ் தானே. அப்ப ஒரு வௌவால் கிராஸ் பண்ணிருக்கு. அந்த வௌவால் பறக்கிறது. துரிஞ்சல்னு சொல்லுவா, வௌவால்னு சொல்லுவா. அது பறக்கிறது. இந்த கொம்பு அவரை மீறி அந்த கை அப்படி தட்டி தோல்லியோ அப்படியே அந்த வௌவால் சுருண்டு தொப்பை தழுவுது. கொம்பு அடிச்ச வேகத்துல அந்த கொம்பு அடிச்ச வேகத்துல வௌவால் சுருண்டு பொப்பை தழுவுது. பதறி போயிட்டார் அந்த சுவாமி. ஐயோ நம்ம கொம்பு அடிச்சு அந்த வௌவாலுக்கு அது சுருண்டு போயிடுச்சு அப்படிங்கிற பயத்தினால உடனே நேர ஓடி போய் பெருமாள் சமயத்துல போய் அந்த வௌவாலுக்கு பரண்யாசம் பண்ணி வச்சு, அதுக்கு சரணாகதி பண்ணி வச்சு, அதனுடையதான ஆத்மரக்ஷா பரத்தை எம்பெருமான இடத்துல அப்பா இந்த மாதிரி கொம்பு பட்டது, அதுக்கு அடிபட்டு அது விழுந்துட்டு அது உயிர் பிழைக்குமோ பிழைக்காரோ தெரியல, ஒரு சேத்தனன் ஒரு ஜீவன் இப்படி என் கையால் அடிபட்டு கொடுத்து அப்பேற்பட்டதுக்கு நல்ல கதி வரும், இனிமே அதுக்கு பிறவி வேண்டாம், அது மோட்சத்துக்கு போய் சேரட்டும், என்ன பண்ண ஸ்ரீனிவாசா அவனுடைய திருவடிவாரத்திற்கு அதை அழைத்து செல் என்று பிரார்த்தித்தார்.
அது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அது ஒரு அந்த அந்த கொம்பப்பட்ட மயக்கம், அதுக்குள்ள உயிர் போற மாதிரி அடிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அது மோதிர வேகம் இருந்தது, மயக்கமாயி அது பறந்து போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா பறந்து போயிடுச்சு. ஆனா ரொம்ப மோசமான பாவம் பண்ணி மோசமானது ஒரு பிறவியை எடுத்ததான அந்த ஒவ்வாறும் நாளைக்கு பரமபதத்துல அந்த சொர்ணம் சுவாமியை தான் மீட் பண்ணும். 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா இருப்பார். அந்த ஒவ்வாறுடைய மரணத்திற்கு பிறகு அதனுடைய ஆத்மா எங்க இருக்கும்? வைகுண்டத்துக்கு போகும். அர்ச்சிதாதி மார்க்கத்துல ஆதிவாகி கணங்கள் சத்திர சாமரங்கள் போட்டு ரொம்ப அழகா ஆனந்தமா அந்த ஒவ்வாறு அழிச்சுன்னு போவான். ஒவ்வாறுடைய ஆத்மா அழிச்சுன்னு போவான். இதே அந்த ஒவ்வாறுக்கு யார் மூலமாக சரணாகதி ஏற்பட்டதோ அந்த சுவாமியும் அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த வைகுண்டத்திற்கு அர்ச்சிதாதி மார்க்கத்துல போனாருன்னு சொன்னா நாளைக்கு அந்த ஒவ்வாளுடைய ஆத்மாவும் இந்த சதுசாஸ்திர பண்டிதா யுஜுமரேஸ்வரே ஆச்சாரியரா இருந்ததால் இந்த சுவாமியுடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி பகவத் அனுபவத்தை தான் அனுபவிக்கும் என்றால் the original சமத்துவபுரம் where it is யோசிப்பாங்க. எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த சமத்துவபுரத்துல சமஸ்த விதமான ஆத்மாக்கள் பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ட என்று கீழே பார்த்தோம். மகாபாபத்தை செய்த க்ஷத்ரபந்துவா இருந்தாலும் சரி, உயர்ந்த புண்ணியாத்மாவான புண்ட பாபம் புண்ணியவதாவாளுக்கு காரணமா அமையல. அவன் பாபம் பண்ணினான்றதுக்கோசரம் நரகத்துக்கு போல, இவன் புண்ணியம் பண்ணினான்றதுக்கோசரம் மோட்சத்துக்கு போல. பாபம் பண்ணி இருந்தாலும் புண்ணியம் பண்ணி இருந்தாலும் 2 பேரும் மோட்சத்துக்கு எதனால போனா, எப்படி போனா, யாருடைய சம்பந்தத்தினால போனானா இந்த பெருமானுடைய கிருபை ஆச்சாரிய மூலமாக பிரவகித்தது. அந்த கிருபையினால் இவன் மோட்சத்துக்கு போனான். அப்போ ஒவ்வாளுக்கும் மோட்சம் உண்டு. ஒவ்வாளுக்கு மோட்சத்தை பகவானிடத்துல பிரார்த்தித்த அந்த சுவாமிக்கும் மோட்சம் உண்டு. 2 பேருக்கும் ஆனந்தத்துல தாரதமியமே கிடையாது, டிஃபரன்ஸே கிடையாது. அந்த ஆனந்தத்துல கொடுத்தவருக்கும் பெற்றவருக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனந்தத்துல அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல தாரதமியம் ஏற்றத்தாழ்வுன்றது கிடையவே கிடையாது. அந்த இடத்துல ஜாதியோ குலமோ ஆணோ பெண்ணோ ஏழை பண எந்த வித்தியாசம் கிடையாது. நிசேஷமான கர்ம நாசம்னு சொல்லுவான். அதாவது துளி கூட கர்மா என்பது எங்கு நமக்கு தொடவே முடியாது. அகர்மவசியா என்பதாக சர்வவிதமான கர்மாக்களையும் கழித்து புண்ணியமோ பாபமோ எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் சாதிப்பார். இங்க பாரு, பாபத்தை கூட நீ ஒரு அளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டான். இந்த புண்ணியம் இஸ் அது சோ டேஞ்சரஸ். புண்ணியம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர் புண்ணியம் தெரியுமா உனக்கு? பாபம்ன்றது இரும்புல விலங்கு போட்ட மாதிரி. அது இரும்பு விலங்கு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். புண்ணியம்ன்றது தங்கத்துல விலங்கு போட்ட மாதிரி. தங்கத்துல விலங்கு போட்டுக்குன்னு சந்தோஷப்படுறதா இல்ல விலங்குதானே இதுவும் என்ன போட்டு கையில கட்டி வச்சிருக்கலே அது தங்க சங்கிலியா இருந்தானே இல்ல இரும்பு சங்கிலியா இருந்தானே? அது என்ன போட்டு கட்டினது தான். நான் பிரசன்ட் தானே, கைதி தானே. காரா கிருஹே கனக ஸ்ருங்கல் ஐயா பிபந்தா. சில பேர் சொல்ற பாருங்க, சிறைச்சாலையில A கிளாஸ் B கிளாஸ் பாருங்க. அட என்னடா இருக்கிறது சிறைச்சாலை, அதுல போய் என்ன வித்தியாசம் உனக்கு? அது ஒரு பெருமை. சிறைச்சாலையில A கிளாஸ் அப்படின்னு சுவாமி சொன்ன. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்றான் தெரியுமா? சிறைச்சாலையில A வகுப்பு சிறைச்சாலைன்றதுனால அவன் அடிக்கடி சிறைச்சாலைக்கு போறதுக்கு ஆசைப்படுறான். அவன் எத்தனை தடவை சிறைச்சாலை போயிட்டு வந்தாலும் தன்னை கைதின்னு உணராமல் தான் தப்பு பண்ணிட்டுதான் சிறையில வாசத்தை அனுபவிச்சிருக்கோன்றதான ஒரு ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லாமல் என்னமோ சிறைக்கு போது அப்படி ஜாலியா ஈதி கையை காமிச்சுட்டு போலாம். எதை போல புண்ணியத்தை பண்ணி நாம இந்த பிரகிருத்தில பிறந்து நாம சௌக்கியமா இருக்கோம்னு சொல்றேன். அந்த மாதிரிதான் புண்ணியத்தை பண்ணிட்டு நான் புண்ணியத்தை பண்ணிட்டேன், சௌக்கியமா இருக்கேன், சுகமா இருக்கேன், பிரச்சனையே இல்லை அப்படின்னு உன்னுடைய சௌக்கியத்தை நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ உண்மையில சுகமா இல்லை அப்படின்றதாக சொல்லி உனக்கு தெரியலடாப்பா. பிராஜாபத்திய பிரபுதி விபவம் பிரேட்சவரியாய துக்கம் சொன்னார். பிரம்மலோகத்தை அடைந்தாலும் உனக்கு துக்கம்தான், இந்திராதி லோகங்களை அடைந்தாலும் துக்கம்தான். ஏன் அப்படின்னா அந்த லோகத்துல இருக்கக்கூடிய அந்த லோகத்திற்கு நாயகர்களான அவர்களுக்கே அவர்களுடையதான பதவியோ அல்லது பிறப்போ நிரந்தரம் இல்லை என்னும் பொழுது அந்த லோகத்தை அடைந்திருக்கக்கூடிய உனக்கு எந்த விதத்தில் நிரந்தரம் என்பது சித்திக்கும். நீ எந்த விதத்துல அதை கண்டு பெருமைப்பட முடியும்? திருஷ்டுஷ்டிம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே.
वहन् मूर्तिरष्टो विहरति मृडानी परिमृढा विभक्ति स्वराज्यं वृषशिखरि शृंगारि करुणे शुनासीरो देवासुर समरनासीर सुभदः त्वया दृष्टः तुष्टिं भजति परमेष्टि निजपदे निजपदे ஒன்னு தெரிஞ்சுக்கோ त्वया दृष्टः அம்மா உயர்ந்த பதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா பிரம்மலோகம் தான் எப்பேற்பட்டது இரண்யகசிபுன்னா என்ன பண்ணா இரண்யகசிபு ராவணன் தான் அந்த பிரம்மாவை குறித்து தான் தபஸ் பண்ணா அவளுக்குலாம் ஒரே ஒரு விஷயம் தான் விஷ்ணு துவேஷம் அவளுடைய எண்ணம் என்னன்னா அப்படின்னா விஷ்ணு துவேஷம் விஷ்ணு விடத்துல அவளுக்கு துவேஷம் இருக்கும் பிரம்மா கிட்ட என்ன விஷயம் கேட்டா ராத்திரியில கூடாது பகல்ல கூடாது ஆகாசம் கூடாது பூமியில கூடாது உள்ள கூடாது வெளியில கூடாது ஆயுதம் கூடாது ஆயுதம் கூடாது உயிர் இல்லாம நம்மளுக்கு ஒரு வரம் கொடுக்கலாமா கூடாதான்னு ஏன் சுவாமி பின்னாடி கண்டினியூஸா பேசுறீடா ஒண்ணுமே புரியலையா கண்டினியூஸா பேசுறேன் அப்ப அவன் மாட்டான் சுவாமி ஒரு விஷயம் பண்ணும் என்ன சாகாவரம் கொடுங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஏன் சாகாவரத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நான் சாகாவரத்தை தானே முடியும் பிரம்மா கேட்டார் என்ன ஏன்டா இப்படி வர கேட்டு என் உயிர் எடுக்கிறேன் அவர் கேட்ட கேள்வி அழகான கேள்வி இரண்டு கட்சி ஒரு ராமன் எல்லாம் பார்த்து என்ன ஏன்டா இப்படி சாகாம வரம் கேட்டு என் உயிர் எடுக்கிற அப்படின்னு என்ன சுவாமினர் பின்ன நீ இப்படி வரம் கேட்டா என் உயிர் தான் போகுது புரியல என்ன ஆனா முட்டாளே எனக்கே உயிர் நிக்காதுன்னா உனக்கு என்னத்த நான் சாகாவரம் கொடுக்கறது உனக்கு எப்படி நான் சாகாவரத்தை கொடுக்க முடியும் அதை புரியணும் போலியோ அப்புறம் என்ன பண்ணா யோசிச்சான் வேணா ஒரு வேற அப்பயாவது தேவன் எப்பொருளை படைத்த பூவில் நான்குகளை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லார் பூவும் பூஷணையும் தகுவோம் குரு பரம்பரையில ஒரு அழகான கதை சொல்லுவா சிவக்ஷேத்திரம் காளஹஸ்தி இல்லையா திருமலை தேவஸ்தானத்துல பெருமாளை சேவிக்க போகும் பொழுது இங்க இருந்து மெட்ராஸ்ல 2-3 ரூட் இருக்கு தடா ரூட்டுவா சித்தூர் ரூட்டுவா காளஹஸ்தி ரூட்டுவா அந்த மாதிரி பல வழியில போலாம்னு சொல்லுவா காளஹஸ்தி ரொம்ப அழகான சிவக்ஷேத்திரம் ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான சிவக்ஷேத்திரம் காளஹஸ்தீஸ்வரர் அங்கதான் அந்த வேடுவன் கண்ணப்ப நாயனாருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன் அந்த கஷேத்திரம் தான் அந்த காளஹஸ்தீஸ்வரர் அப்ப ஏற்பட்டதான அந்த காளஹஸ்தியில ராமானுஜருடைய தம்பி எம்பார் அவர் கொஞ்ச நாள் சிவனடியாரா இருந்தார் ராமானுஜருடைய தம்பி எம்பார் பெருமாள் என்பதாக அவருக்கு பெயர் அவர் சிவனடியாரா இருந்தார் இது எப்படி நடந்ததுன்னு சொன்னா ராமானுஜரை கொல்ல வேண்டும் என்பதாக தீர்மானித்து யாதவ பிரகாஷர் ராமானுஜர் அவருடைய தம்பி கோவிந்தர் மற்றும் உள்ளதான சிஷ்யர்கள் புடைசூழ வடதேசத்திற்கு யாத்திரை பண்றார் யாத்திரைக்கு போயின்றிருக்கும் பொழுதே கோவிந்தருக்கு தன்னுடைய தமையன் ராமானுஜருடைய உயிருக்கு ஆபத்து விஷயம் தெரிஞ்சபோது அதை எப்படியோ தன்னுடைய தமையனார் இடத்துல அறிவித்தார் அதுக்கப்புறம் ராமானுஜர் வரதராஜ பெருமானம் பெருந்தேவித்தாயாரும் ஒரு இரவிற்குள்ளாக விந்தியமலை காடுகளில் இருந்து மறுபடியும் காஞ்சிபுரத்திற்கு அவர்களை அழைத்து வந்த கதையை நாம கீழே ஏற்கனவே பார்த்தோம் பெரிய திருமலை நம்பிகள் கதையும் பகவத் ராமானுடைய கதையை பார்க்கச்சே நாம இந்த விஷயத்தை பார்த்தோம் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா காசியில போய் கங்கையில ஸ்நானம் பண்ணச்சே யாதவ பிரகாஷர் கொஞ்சம் இந்த மந்திர தந்திர பேஜிக்லாம் தெரியும் அப்படி கையாட்டாதான் அப்படி சங்கிலி வரும் அப்படி கையாட்டாதான் லிங்கம் வரும் அப்படி கையாட்டாரா அந்த குங்குமம் விபூத்திலாம் வரும் அதெல்லாம் சில பலன்கள் உண்டானா பரமாத்மா பகவத்கீதையை சொல்றான் இந்த மாதிரி சில பலன்கள் உண்டு யோகங்கள் பண்ணும்போது இந்த பலன்கள் உண்டு அதெல்லாம் நம்ம அதை வச்சுட்டு உலகத்தை ஏமாத்தலாமே தவிர்த்து அதனால பகவத்கிருப்பை நமக்கு கிடைச்சிடாது பெருமாள் கேட்க அவங்க மேஜிக் பண்ணணுமா இல்ல என்ன அடையணுமா உலகத்திலேயே பெரிய மேஜிக் எது அப்படின்னா பரம பாபியான நாமெல்லாம் பெருமாள் திருவடி அடைந்து பரமபரத்துல ஆனந்தமா இருக்கிறது தான் மேஜிக்லயே பெரிய மேஜிக் ஆச்சரியத்திலேயே பெரிய ஆச்சரியம் அதனால்தான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு ஆண்டாள் அப்படி யாதவ பிரகாஷருக்கு அந்த மந்திர தந்திர பிரயோகங்கள் தெரியும் ராமானுஜர் இல்ல அவர் எப்படியோ கிளம்பி போயிட்டார் அது எப்படியோ போயிட்டாரு போட்டோம் இருக்கட்டும் இந்த கோவிந்தன் கிடைச்சிருக்கான் ஆனா இவரை விட்டுட்டோம்னு சொன்னா நம்ம ரகசியம் தெரிஞ்சவன் இந்த விஷயத்த வெளியில சொல்லிட்டான்னா ஆபத்து ஆகையினால் இவன் ஏதாவது பணம்ன்றதுக்கோசரம் கங்கையில கோவிந்தன் ஸ்நானம் பண்ணி அப்படி எழுந்து பெருமாளுக்கு அர்க்கப்பிரதான தீர்த்தத்தை கையில் எடுக்கச்சு அந்த கைக்குள்ள ஒரு லிங்கம் உண்டாக்கினார் யாதவ பிரகாஷ் தன்னுடைய மந்திரத்தினால அவர் கையில ஒரு லிங்கம் வந்த மாதிரி பார்த்தார் என்னதுன்னு தெரியல இன்னும் சுவாமி இப்படி கையில லிங்கம் வந்திருக்கு ஆஹா உனக்கு பரமேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகம்
ஆகையால நீ இந்த பரமேஸ்வரனுக்கு அடியனாக வேண்டியது யாதவ பிரகாசர் சொல்ல, அது முதற்கொண்டு அவர் சிவத்தொண்டரானார். உள்ளங்கை குழந்த நாயனார் என்று அவருக்கு பெயர். உள்ளங்கை குழந்த நாயனார்னு பேரு. அந்த சிவபெருமானுக்கே அவர் பூஜை பண்ணிருக்கார். அதுக்கு பிறகு பல ஊர்களுக்கு சுற்றி திரிந்து காளஹஸ்தி கஷேத்திரத்துக்கு வந்தார். அந்த காளஹஸ்தீஸ்வரருக்கே தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார். அழகியதான ஒரு நந்தவனத்தை அமைத்து அதுல நல்ல புஷ்பங்களை எல்லாம் பறித்து காளஹஸ்தீஸ்வரன் பரமசிவனுக்கு தொடுத்து பூமாலைகள் சமர்ப்பித்துக் கொண்டு சிறந்த சிவப்பழமாக விளங்குகிறார். யாரு? கோவிந்தர். இப்ப உள்ளங்கை குழந்த நாயனார். ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தம். நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர், அப்பேற்பட்டவர் இப்படி சிவபெருமானுக்கு அடுக்க தொண்டராகிட்டாரு, அவரை மறுபடியும் நம்முடைய சம்பிரதாயத்துல அழைச்சிட்டு வரணும் என்பதற்காக ராமானுஜர் யோசிக்கிறது. எங்கேயோ சண்டைக்கு போயிடக்கூடாது இந்த விஷயத்த. பரம்பரையில அப்படி இருக்கு. வைஷ்ணவர்கள் என்னும் பொழுது வைஷ்ணவர்களுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் சொல்றார். வைஷ்ணவர்கள் பதிவிரதையான ஒரு பெண்ணானவள் எப்படி தன்னுடைய கணவனை தவிர்த்து வேறு யாரையும் நினைத்து பார்க்க மாட்டாளோ அது போல சிவவைஷ்ணவனுடைய லட்சணம் சொல்லப்பட்டது. அதனால மற்ற தெய்வங்களை நிந்திக்கணும், மற்ற தெய்வங்களை அவன் தூஷிக்கணும் என்பதாக அதுக்கு அர்த்தம் இல்லை. என் நாடிப்பிரான் இருக்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைத்திருக்கும் பொழுது மற்ற இட பற்றிய கவலை இல்லை. அது ஒரு பதிவிரதா தர்மம் என்பதாக பெரியோர்கள் இதற்கு அழகான இலக்கணத்தை காண்பித்திருக்கிறார். ராமானுஜருக்கு இவரை எப்படியாவது மறுபடியும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அழைச்சு வரணுமேனு ஒரு ஆசை. அதுக்கு என்ன வழின்னு ராமானுஜர் யோசனை பண்ணார். அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகளிடத்துல பிரார்த்திச்சார். அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் திருமலையில் தானே இருக்க, ஸ்ரீனிவாசன் எங்க தானே பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட திருமலை நம்பிகளிடத்துல போய் பிரார்த்திச்சு சொல்றேன். திருமலை நம்பிகள் அங்கிருந்து கிளம்பி இந்த காளஹஸ்தி சிவக்ஷேத்திரத்துக்கு வந்து இவர் யாரு? உள்ளங்கை குழந்த நாயனார். அவர் எந்த இடத்துல நந்தவனம் அமைத்து அங்க புஷ்பங்களை எல்லாம் பறித்து பூ கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர் நந்தவனத்துக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் கட்டிட்டு அங்க தன்னுடைய சிஷ்யர்களை அமர்த்தி வைத்துக் கொண்டு அவருக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் மாமானா இவருக்கு மாமா தானே. ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் மாமானா இவருக்கு மாமா தானே. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இவர் சிறந்த சிவபக்தராக இருந்துட்டு அவர் காதல விடணும்ன்றதுக்காகவே இவர் நிறைய வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களை சொல்லிட்டு இருக்க. இது ஒண்ணு இட்டு கட்டி கதை சொல்றதுக்கோசரம் சொல்றது இல்லை. இதெல்லாம் முழுக்க முழுக்க வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் எதை காண்பிக்கின்றன? நாராயணனை நமக்கே பறை தருவான் என்பதுதான் காண்பிக்கிறது. தையந்தை ரேககண்டை ததனுகுணமனுவியாச முக்தியோக்தி விஷ்ட ஸ்ரீமான் நாராயணோ நப்பதி அகில ததுர் முக்திதா முக்தபோக்யா சமிதேசன் பரதேவதா பரமார்த்தாதிகாரத்தில் சாதித்தார். அதுவும் தேவப்பெருமான் மங்களாசாசனத்துக்கு எழுந்து வரும்போது இந்த ஸ்லோகத்த மகான்கள்லாம் ஆத்மைக்கும் தேவதைக்கும் திகதமதிகதா துல்யதைக்கும் பிரயாணா மன்யத்ரைஸ்வர்யமத்யாஜனிபுணபணிதி ஆத்ரியந்தேன சந்தா த்ரையந்தை ரேககண்டை ததனுகுணமனுவியாச முக்தியோக்தி விஷ்ட அப்படியே மெய்மறந்து ரசித்து அனுபவிச்சு சொல்லுவோம். அப்படி தேவப்பெருமான் சன்னிதானத்தை அப்படியே தேசியனுடைய கையை கூப்பிட்டு மங்களாசாசனத்துக்கு எழட்டு அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினா அது ரொம்ப ரசிக்கிறதா. அதை வேதங்கள், வேதாந்தங்கள், வேதாங்கங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவை அனைத்தும் ஒரே குரல்ல அந்த ஸ்ருதி மாறவே மாறாது. எல்லாம் சேர்ந்து ஜே 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 அப்படின்னா யாருக்கு ஜே போடுறது அப்படின்னு கேட்டா ஸ்ரீமான் நாராயண பதிகின்னு சொல்றது. இந்த விஷயங்களை அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அவர் பார்த்தார் யாரு? நம்ம நாயனார். யாரோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கார், யாரோ ஒரு பெரியவர் தன்னுடைய சிஷ்யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார், விசாரிச்சிருக்கார். என்னடா இவரை மறுபடியும் ஒரு அழைச்சு வரத்துக்கு வழி இல்லையா, மறுபடியும் ஒரு அழைச்சு வரத்துக்கு வழி இல்லையான்னு யோசிச்சவர் ஒரு நாள் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முதலை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தவுமே. அப்பா, இந்த உலகத்தை சிருஷ்டிக்க கூடியதான காரியத்தில் நியமனம் செய்வதற்காக உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அவர்கிட்ட ஒரு செக்ஷன், ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு HOD தேவை. யாரு? தேவும் எப்பொருளும் படைக்க, உலகத்தை படைத்து தேவர்களை படைத்து அவர்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்காக பூவில் நான்முகனை படைத்தான். தன்னுடைய நாபி கமலத்துல தாமரை உந்தி தனிப்பெரும் நாயகன் நேவித்தொழும் தினவன் நின்கிற நாபிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்கு என்பதாக அனந்தபத்ராபனாக தன்னுடைய நாபிக்கமலத்தில் பிரம்மதேவருக்கு அவதாரத்தை கொடுத்தான். பிரம்மதேவருக்கு பிறவியை கொடுத்தவன் பரமாத்மா.
சுவாமி தேசிகன் வேடிக்கையா சாதிப்பார் ஹஸ்தகிரி மகாத்மத்தில், இவன் நாபிஜாத்தனா அபிஜாத்தனான்னு கேட்கும், உயர்ந்த குலத்தில் பிறந்தவனா அல்லது நாபி அப்படின்னு. அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா அதை ரசிக்கலாம், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா அதை ரசிக்கலாம். அதனால பூவில் நான்முகலை படைத்தவன். பத்தே திவ்யார்க்க சங்காஷே நாபியா உற்பாத்தியமாமி பிராஜாபத்தியம் துயாகம சர்வமை நிவேசிதம் என்று பிரம்மாவே சொல்றார். சுவாமி, நீர் என்னை உன்னுடைய உந்தி கமலத்தில் படைத்தார். அதுக்கு மேல பகவானுக்கு ஒரு திருநாமம் என்ன? கேசவன் என்பதான திருநாமம். திருவனந்தபுரம் பதிகத்திலே ஆழ்வார் கெடுவிடராயெல்லாம் கேசவா எங்க நாளும் என்று கேசவன் என்று அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிருத்தியோன்னு. கேசவன் என்றால் நம்முடைய இடர் கெடும். பெருமாளுக்கு அங்கே கேசவன் என்னும் திருநாமம் எப்படி உண்டாயிற்று? நேற்றைய உபன்யாசத்துல பார்த்தோம். திருவனந்தபுரம் பெருமாள் அனந்தபத்மநாபனை சேவிக்க போகுச்சே, அந்த நாபிக்கவலத்துல இருக்கக்கூடிய பிரம்மதேவன் தான் நமக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறான்னு சொன்னோம். அந்த இடத்துல இங்க ஈசன் இருக்கார். யாரு? அந்த பத்மநாப சுவாமியுடைய திருக்கையினால பரமசிவனுக்கு அந்த லிங்க ரூபத்தை பரமேஸ்வரன் இருக்க, அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பத்மநாபன் அப்படி ஜம்பல் அப்படி படுத்து இருக்கிறவர், அப்படி கை வச்சிருந்தது. நாபில பிரம்மா மற்றும் உள்ளதான தேவர்கள், இங்க ருத்ரன் பரமேஸ்வரன் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ருத்ரன் சொல்ற கைத்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினா. ஐயா, கா என்றால் பிரம்மதேவனுக்கு பெயர். கா என்னும் பிரம்மதேவனாலே பகவான் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்ட கஷேத்திரத்திற்கு காஞ்சி என்று பெயர். கைத்தி பிரம்மணோ நாம தேன தத்திர அஞ்சிதோ ஹரிஹி. பிரம்மதேவன் தேவப்பெருமாளை அங்கே பிரதிஷ்டை செய்ததனாலே தஸ்மாத் காஞ்சிதி விக்கியாதா புரி புண்ணிய விவர்தனி. அதனால இந்த தேசத்திற்கு என்ன பெயர்? காஞ்சின்னு பெயர். அது போல இப்ப பரமசிவன் பெருமாளை கைதி பிரம்மணோ நாம பிரபோ தேவதேவா வாசுதேவா ஸ்ரீனிவாசா. க என்றால் பிரம்மாவிற்கு பெயர். ஈசோகம் சர்வதேகினான். நான் யார் தெரியுமா? ஈசன் பேர். பரமேஸ்வரனுக்கு என்ன பேர்? ஈசன் பேர் இல்லையா? க பிளஸ் ஈஷா சான்ஸ்கிரிட் கிராமர். அந்த கிராமர் பிரகாரம் என்ன பண்ணணும்? இலக்கணத்தின் படியாக என்ன பண்ணணும்? க பிளஸ் ஈஷா இஸ் ஈக்வல் டு கேசஹா. மறுபடியும் கிராமட்டிக்கல் ஃபார்மேஷன்ல வந்ததுன்னா கேசஹா வில் பிகம் அஸ் கேசவஹா என்றால் பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவன். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். சமஸ்த விதமான 33 தேவர்கள் இருக்காரு. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அப்படின்னா முப்பரேஷிகள் சாய்ப்பார். எல்லாருக்கும் முன்னாடி போய் பாரிஜாத புஷ்பத்தை அப்படி தூக்கி வந்தவன் யாரு அப்படின்னா எங்க கண்ணன் ஐஷிங்கர் சாய்ப்பார் வெடிக்கும் சுபோதினி வியாக்கியானத்தை. அதான் தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். கைதி பிரம்மணோ நாமி சர்வதேகினாம் ஆவாம் தவாம் கே சம்பூதம். என்ன பண்ணி சர்வேஸ்வரா, நாங்கள் இருவரும் உன் திருவேணியில் நாங்கள் இருவரும் பிறந்ததினாலே தஸ்மாது கேசவ நாமவான். ஆகையால் உனக்கு கேசவன் என்னும் திருநாமம். அப்படிப்பட்டதான உன்னை சேவித்தால் கெடும் இடராயவெல்லாம் நம்மாழ்வார் திருவனந்தபுரம் பதிகத்தை பாடுகிறார். ஆகையால இப்ப பெரிய திருமலை நம்பிகள் இந்த நாயனார் காதுல விழும்படியாக தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும். உலகத்தில் யாருக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும் அவருக்கு புஷ்பம் சமர்ப்பிக்கணும். கர்லி ஹேர் அப்படின்றாலும் இல்லையோ சௌரிராஜன் அப்படின்னா அந்த மாதிரி பெருமாள் யாரு? அலக்கம். திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகுல திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலகுலாவிருதானநாப்ஜம். பீஷ்மர் அப்படியே உயிர் போச்சே பெருமாள் அப்படி பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? அந்த ஸ்டைல பார்த்தாரு. மைவண்ட நடுங்குஞ்சி குழல் பின் தாழ அப்படின்னாரு ஆழ்வார். கட்டு குடுவியோடு இருக்கு. யாருக்கு புஷ்பத்தை சூட்டி அழகு பார்க்கணும், யாருக்கு குடுவி பெருசா இருக்கோ அவனுக்கு புஷ்பத்தை சூட்டி அழகு பார்க்கணுமே தவிர்த்து சிடுக்கு தலை ஜட்டாதாரி யாரு? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் ஜட்டாதாரி இல்லையா? ஜட்டாதாரியான பரமேஸ்வரனுக்கு புஷ்பத்தை சூட்டுவதா அல்லது சௌரிராஜனான எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சூட்டுவதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட ஆழ்வார். யாருக்கு பூவும் பூசணியும் தகும் அப்படின்னு கேட்ட உடனே இவர் காதலம் பட்டது. காதலம் பட்டும் பட்டல, மனசுலயும் பட்டது. மனசுல பட்டது. உடனே நம்ம கையில புஷ்பம் வச்சிருக்காரு. தகாது தகாது, என் அப்பன் திருவேங்கடபடியான், என் ஸ்ரீனிவாசன், என் பிரபு, என் நாராயணன், வாசுதேவன்
இந்த பெருமானுக்குத்தான் சமர்ப்பிக்கிறது. ஓடி வந்து பெரிய திருமலை நம்பிகள் திருவடிவாரத்தில் விழுந்து அடியனை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதன் பிறகு அவர் சுத்தமான ஒரு சிவைஷ்டவராக திகழ்ந்தார் என்று குரு பரம்பரையில இப்படி ஒரு அத்தியாச்சரியமான கதை இருக்கு. அதனால இந்த கதையை இப்படி ரசிக்கணும். அது ரொம்ப நாம எங்கேயோ கொண்டு போய் ஒரு சண்டையை மூட்டி விடுற மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி புராணங்கள்ல இத்திஹாசங்கள்ல குரு பரம்பரையில கதை உண்டு. அவரவர்கள் தங்களுடைய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய மகான்கள் காண்பித்த வழியில் படித்தா அதை சொல்லிட்டு இருக்கா. அதனால இதுல யாருக்கும் குறைச்சல் யாருக்கும் வசத்தியதாக நாம தேவையில்லாத ஒரு சண்டையில கட்சியில போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பரதத்துவ நிர்ணயத்தை செய்து விசேஷமாக எவன் பரமாத்மா தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்குவரை படைத்தவன் யார்? கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்துவ சமாஸ்ரயக்கா புண்டரீகரயனா புருஷோத்தமக்கா என்று எவன் பரமசத்வன், எவன் புண்டரீகாட்சன், எவன் கரியவாகி புடைவருந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களை உடையவன் என்று அவனுடைய மேன்மையை காண்பித்தான். அது காண்பிக்கணுமோ இல்லை, அது இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பரமேஸ்வரன் தன்னுடைய திருவாக்கினாலேயே எம்பெருமானுக்கு கேசவன் என்னும் திருநாமத்தை இட்டு அழைத்திருக்கிறான் என்றால் அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார் சர்வஜனான ருத்ரன் அப்படின்னு. பரமேஸ்வரனை கொண்டாடும் பொழுது தேசிகன் சாதிப்பார் சர்வஜனான ருத்ரன். ஏன்னா இந்த சேஷப்பிரஜான சம்பந்தத்தை மந்திரராஜபர ஸ்தோத்திரத்துல காண்பித்தவரே பரமேஸ்வரன் தான். அகிர் புத்ரிய சம்ஹித என்று பரமேஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்ட ஆராதன பிரகாரம் தான் விசேஷமானது பாஞ்சராத்திரத்துல. அவர் பரமபக்தர். வைஷ்ணவானாம் யதா சம்பூ சொல்றியா, அது பகவத் பாதர் காண்பிக்கிறியா? வைஷ்ணவர்களுக்குள்ளே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டா யாரு? சம்பூ. சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தானு இது முதலான திருநாமங்கள் யாருக்கு? சாதாரணமா நம்ம யாருடைய பெருமானம் சொல்ற சர்வஹா சர்வஹா சிவஹா என்றால் பரமசிவனுக்கு பெயர். ஆனா அந்த பரமசிவனுக்கு அத்தகைய ஒரு பெயர் யாரால் உண்டாயிடுது? சர்வஹா சர்வஹா சிவஹா ஸ்தானு என்று சஹசிரநாமத்தில் உண்டான பெயர். எல்லாரும் இப்ப சகசிரநாமத்தை பார்த்தா பசங்களுக்கு பேர் வைக்கிறான். இதேதான் பரமசிவனுக்கும். அவர் கூட அவர் பேரை கூட செலக்ட் பண்ணிச்சே சகசிரநாமத்தில் பார்த்தா செலக்ட் பண்ணிருக்கான். அதனால்தான் பட்டத்திரி நாராயணத்துல ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலேஷு தாவத் பாமேவமானயதியோ நகி பக்ஷபாதி. கிருஷ்ணா குருவாயிரப்பா சங்கர பகவத்பாதர் விசேஷமாக இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணச்சே கூட ரொம்ப அழகா சர்வஹா சர்வஹா சிவஹா தானகு முதலான திருநாமங்களுக்கு குருவாயிரப்பா உன்னுடைய பெருமையைத்தானே காண்பிச்சார் சொல்றாரு. பாமேவமானயதியோ நகி பக்ஷபாதி. இஸ் நியூட்ரல், நாட் பார்ஷியல். ஸ்ரீ வைஷ்ணவனா பார்ஷியல் சொல்லிட்டு போயிடலாம். அவன் சங்கர பகவத்பாதர் பார்ஷியல் சொல்ல முடியாதுன்ற அப்பேற்பட்டவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அத்தியாச்சரியமான வியாக்கியானம் பண்ண. பிரம்மசூத்திரத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ண சாட்சாத் லலிதா தேவியினுடைய நியமனத்தினாலேயே அந்த வியாக்கியானத்தை பண்ணினார் என்பதாகத்தான் பெரியவர்கள் அதை காண்பிக்கிறார். லலிதா தேவியே இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணு என்று சங்கர பகவத்பாதருக்கு நியமனம் கொடுத்தாரு. சங்கர விஜயத்தை ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இப்ப பிரம்மாவும் பிரயோஜனம் இல்லை, பரமேஸ்வரன் இடத்துல போனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. பயா திருஷ்டம் பஜதி பரமேஷ்டி நிஜபதே. அம்மா தயாதேவி உன்னுடைய கிருபை உன்னுடைய அனுகிரகம் இருந்ததால்தான் பரமேஷ்டி என்னும் பிதாமகன் தன்னுடையதான ஸ்தானத்தில் நிற்கிறான். மகன் மூர்த்தி ரஷ்டோ விஹரதி மிருடானி பரிபிருடா. பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி விசிஷ்டன் என்பதாக பெயர். மிருடானி பரிபிருடா. பார்வதிபதியான பரமேஸ்வரனுக்கு 8 ரூபங்கள் உண்டு தெரியுமா? காளிதாச மகாகவியுடைய அத்தியாச்சரியமான ஒரு நாடகம் சாகுந்தலம் நாடகத்தில் காவியேஷு நாடகம் ரம்யம் தத்திர சாகுந்தலம் மதம் அப்படின்னு தெரியும். காவியங்களுக்குள்ள காவியம்னா என்னது? லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சர்ல போயட்ரி டிராமா 2 இருக்கு. அந்த போயட்ரி டிராமால எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டா டிராமா தான் பெஸ்ட். ஏன்னா நேர விஷுவலைசேஷன் பண்றது, அவருடைய இமேஜினேஷனை கொடுக்கக்கூடியது. அதுல சாகுந்தலம் ரொம்ப தி பெஸ்ட் டிராமா அப்படின்னு. பிகாஸ் சாகுந்தலத்துல காளிதாசன் பல விஷயங்கள் சொல்றோம். நம்ம அது வெறும் ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாடகம் நினைச்சுக்க வேண்டாம். சாகுந்தலத்துல நிறைய மெசேஜஸ் இருக்கு. காளிதாசனை போல கவிகள்லாம் சாமானியப்பட்டவர்களுக்கு அடிக்கடி எனக்கு காளிதாசனை பத்தி சொல்லக்கூடியதான ஒரு சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேர் கேட்பான், எதுக்காக நீ அடிக்கடி காளிதாசனை சொல்றாரு? காளிதாசனை எங்க சுவாமி தேசிகனுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு காளிதாசன் பிடிக்கும். கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். ஏன் அடிக்கடி நீ காளிதாசனை கோட் பண்றேன்னா காளிதாசனை சுவாமி தேசிகனுக்கு பிடிக்கும். சுவாமி தேசிகா ஹைலி இன்ஸ்பயர்டு பை காளிதாசன். ஆக்சுவலி தேசிகன் தன்னுடைய பல இடங்கள்ல காளிதாசனுடைய ஷேடோல வேதாந்த அர்த்தத்தை சொல்லிருக்காரு. காளிதாசன் இதெல்லாம் ரொமான்டிக்கா சிங்காரமா சொன்னானோ அதெல்லாம் சுவாமி என்ன பண்றாரு? அழகா வேதாந்தமா சொன்னார். காளிதாசன் மேக சந்தேஷம் எழுதினான், சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேஷம் எழுதினான்.
காளிதாசன் ரகுவம்ச மகாகாவியம் எழுதினான், தேசிகன் யதுவம்ச மகாகாவியம் எழுதினான். இப்படி அற்புதமாக சுவாமி தன்னுடையதான காவியங்கள்ல அதை காண்பிக்கிறது. இப்ப அந்த சாகுந்தலத்தினுடையதான மங்கள ஸ்லோகம் அதுல காளிதாசன் சிவனுடைய 8 மூர்த்திகளை வர்ணிக்கிறது. 8 மூர்த்தி, என் கண்ணன், 8 திக்கு, 8 திரை என்பதாக தேசிகன் 8 8 8 8 8 எண்ணிக்கோடு யாரெல்லாம் பாட்டு பாடுறாரு அதை தேசிகனே பாடிட்டார். ஒரு 8 2 8 3 8 இப்ப 8x8 ஆப்பை யூஸ் பண்ணுங்க சுவாமி, அது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றதாக சொல்லி அதுக்கும் 8 கொண்டு வந்து காண்பிக்கிறார். ஆனா என்ன பிரச்சனை, நமக்கு தான் சம்பிரதாயம் எட்ட மாட்டேன்றது. 8 உள்ளத்துல மாட்டின்றோம்னா சம்பிரதாயம் எட்டிடும். எட்டினால் எட்டாவது எதுவும் இல்லை. 8 தான் அஷ்டாட்சரம், 8 எழுத்துடையதான மகா மந்திரம் காண்பிக்கும். அப்படி காளிதாசன் தன்னுடைய சாகுந்தலத்தின் மங்கள ஸ்லோகத்தை பரமேஸ்வரனுடையதான 8 ரூபங்கள் வர்ணிக்கிறது. என்னது, யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா வஹதி விதிஹுதம் யாஹ விர்யாசஹோத்ரி ये द्वे कालं विचत्तः श्रुति विषय गुणा यास्तिताः व्याप्य विश्वं यामाहुस्तम् सर्वबीज प्रकृतिनिधियया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नः तनुविदवतु नः ताभिः अष्टाभिः ईशः. 8 ரூபத்தை உடையதான பரமேஸ்வரன் நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக அங்கு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தின் திரண்ட பொருள். பரமேஸ்வருடைய 8 ரூபத்தை யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யாவஹதி விதிஹுதம் யாஹ விர்யாசஹோத்ரி யே த்வே காலம் விதத்தா 1 2 3 4 என்பதாக பரமேஸ்வருடைய 8 ரூபங்களை எடுத்து காண்பிக்கிறது. இப்படி பரமேஸ்வரன் 8 ரூபங்களுடன் விசேஷமாக பசுபதி என்னும் பெயருடன் மக்களாலே மகிழ்ந்து கொண்டாடப்படக்கூடியவராக பரம பூஜ்யராக விளங்குவதற்கு யாரு காரணம்? திருவேங்கடமுடியானுடைய தயை காரணம். அவரவர்கள் தங்களுடையதான பதத்தில் நிலைத்து நிற்பதற்கு யாரு காரணம் என்றால் தயாதேவி தான் காரணம். அதுதான் விபத்தி ஸ்வராஜ்யம் ரிஷசிகரி சிங்காரி கருணே சுனாசீரோ தேவாசுர சமரநாசீரபடா. அப்பதான் ஸ்ரீனிவாசன் என்ன பண்றான், தயாதேவி ஸ்ரீனிவாசன் கிட்ட சொல்றான், தேவர்கள் எல்லாம் பாவம் கஷ்டப்படுறா, அடிக்கடி அசுரா எல்லாம் வரா, வந்து யுத்தம் பண்றான். அந்த யுத்தம் பண்றதுனால அந்த தேவர்களுக்கு தங்களுடைய ஸ்தானம் இல்லாமல் போயிடுறது, அவ பயந்து அழுகிறான். ஆகினால நீர் போய் தேவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை ரட்சிக்க வேண்டும். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம்னா நடுக்கும். அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நடுக்கத்தை போக்கணும்னே பெருமாள் முன்னாடி வரான். எப்பேற்பட்ட திருநாமம் பெருமாளுக்கு தெரியுமா? பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணவர். அப்படி பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது எல்லா தேவர்களும் அவருக்கு சகாயம் பண்ணா. அங்க பெருமாளை பிரார்த்திச்ச பரமேஸ்வரனுடையதான வில்லின் அம்பின் நுனியில் அமர்ந்து கொண்டார் சரணாராயண பெருமாள் என்பதாக அந்த பெருமாளுக்கு திருநாமம். திருவதிகை திவிரேசத்ர சரணாராயண பெருமாள். இத தேசிகன் காசி விருகாந்தக சராசன பான கங்கா என்று சாதிக்கிறார். சரணாகதி தீபிக்கல இத்தனை பேர் இவ்வளவு ஜெயிச்சிருக்கான்னு சொல்லியே, இவெல்லாம் இவ ஜெயிச்சதுக்கு யாரு காரணம் தான்? ஸ்ரீனிவாசன் தான் காரணம். ஷராசனம், ஷரத்தில் ஆசனம், அந்த நுனியில உட்கார்ந்து இருக்கான். அவன் போய் நின்றாதான் அந்த தைத்திய பட்டர்கள் அசுர பட்டர்களை ஒழிக்க முடியும். அதுதான் தேசிகன் விபத்தி ஸ்வராஜ்யம் ரிஷசிகரி சிங்காரி கருணே சுனாசீரோ தேவாசுர சமர நாசீர பட்டஹா. இந்திரன் அப்படி ஜெயிச்சதுக்கு யாரு காரணம்? இந்திரன் தன்னுடைய போர்த்திறனை முன்னாடி வந்து அப்படி காமிச்சு, நான் தான் ஜெயிச்சேன். இந்திரனுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது யாரு? பரமேஸ்வரனுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது யார்? ஸ்கந்தன் என்பதாக அந்த முருகன். அவர் அந்த கிரௌஞ்ச மலையெல்லாம் பிளந்து சூரபௌத்தரை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அதனால்தான் குமார கல்ப சேவிதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா என்று அந்த முருகன் இந்த க்ஷேத்திரத்துல சுவாமி புஷ்கரணியில தீர்த்தாமாடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை சேவித்து வழிபட்டு அவர் சக்தி பெற்று அதன் பிறகு தாம் யுத்தத்தில் பெற்றதான சில சிரமங்களுக்கெல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே அவர் நிவர்த்தியை அடைந்தார் என்று ஸ்ரீனிவாசனுடைய சரித்திரத்தில் அவருடைய அஷ்டோத்திரத்திலே நாம பார்க்கிறோம். குமார கல்ப சேவிதம்.
இத்தனை பேர் வந்திருக்காங்க. கீழே பார்த்தமே பயோவாரின் பாகவதத்துல கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் மொத்த பேர் வந்தாலும் இல்லையா? இப்படி அவரவர்கள் தங்கள் தங்கள் ஸ்தானத்துல இருக்கிற ஆரோக்கியத்வாம் அமிர்தசகதே விஷ்ணுபக்ஷஸ்தலஸ்தாம் शापाक्रांताः शरणभगवन् सावरोधा सुरेन्द्राः लब्ध्वा भूय त्रिभुवनमिदं लक्षितं रक्षितं त्वत्कटाक्षैः सर्वागारस्थिरसमुदयां सम्पदां निर्विशन्ति. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சாதித்தான். அந்த தேவர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால 3 லோக மகாலட்சுமியுடையதான கடாட்சமானது ஒழிந்த பொழுது தேவர்கள் எல்லோரும் வருந்து என்ன பண்றது தெரியாமல் இருந்த பொழுது பார்க்கடலை கலைந்து அதிலிருந்து பிராட்டி ஆவிர்பவித்து வந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலவேரி மணிவண்ணன் நேர பெருமானுடைய திருமார்பில் வந்து அழகழகிலே இறைவென்று அலர்மேல் மங்கை ஒரேமார்பனாக அமர்ந்தாள். அவளை சேவிச்சான். அமிர்த சகஜே விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்தாம், விஷ்ணுவனுடைய திருமார்பில் இருந்த உன்னை சேவித்ததனால சாபாக்கிராந்தாக, சாபவசத்தால் துர்வாசனுடைய சாபத்தினால் ஸ்தானத்தை இழந்த தேவர்கள் லப்வா பூய திரிபுவனமிதம் லட்சிதம் ரட்சிதம் தொற்கடாட்சைகி, தாங்கள் இழந்த அனைத்து செல்வத்தையும் உன்னுடைய கடாட்சத்தினாலே மறுபடியும் அடைந்து உயிர்ந்து போனார்கள். அந்த விராட்டியாரு அவள் தான் தயை. ஏன்னா பிராட்டி தான் தயை, தயை தான் பிராட்டின்னு பின்னாடியும் சொல்லப்படுறது. தயே துத்தோதன்வத்யதீத சுதா சிந்துநயதா புதாஸ்லேஷான் நித்யம் ஜனித மிருத சஞ்சீவனதசாஹ ஸ்வதந்தேதாந்தேத்யஹ ஸ்ருதிவதன கர்ப்பூர குளிகாஹ விஷமந்தச்சித்தம் விஷசிகரி விஷம்பர குணாஹ. அந்த பார்க்கடலோடு நன்றாக கலந்த அமிர்த கடல் போல உன்னுடைய நெருக்கமான சம்பந்தத்தினாலே இறந்தவர்களை உயிர் படைக்க வைக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு வைசிஷ்டியம் எது அப்படின்னு கேட்டா அந்த மகான்களுக்கு தயையினுடைய பிரவாகம். பார்க்கடல், அந்த பார்க்கடல் என்ன இருக்கு? அமிர்தம் கலந்துருக்கு. பார்க்கடலில் அமுதம் வந்தது இல்ல, பார்க்கடல்ல அமுதமும் கலந்துருக்கு. அதாவது இந்த சம்சாரமாகிற கொடும் வெம்மையில தர்மேதாப திரய விரச்சித்தே காட தப்தம் க்ஷணம்மா ஆகிஞ்சன்ய கிளபித மனகைஹி ஆர்திரேதாக கடாட்சைஹி. 106 டிகிரி 100. இப்ப டிஆர்பி யாருக்கு அப்படின்னு கேட்டா கொரோனாவுக்கா வெயிலுக்கா வெட்டி கிளிக்கா இல்லையா? எல்லாருக்கும் சேர்த்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் சுவாமி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. இது யாருக்கு வரப்போகுதுன்னு ஒண்ணு தெரியுமா? ராஜ்யத்துல ஒரு விஷயம், இது சாஸ்திரம், இதை முடிஞ்சா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. இது இப்ப சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ராஜ்யத்துல எந்த விதமான துக்கங்கள் உண்டாகும், எந்த விதமான கஷ்டங்கள் உண்டாகும்ன்றதாக சொல்லி சாஸ்திரங்கள் சொல்றோம். ஈத்தின்னு பேர் இருக்கு. ஈத்தின்னு அர்த்தம்னா எதிர்பாராமல் வரக்கூடிய இன்னல்கள் அர்த்தம். அதிவிருஷ்டி அப்படின்னா அர்த்தம். ஒரேடியா மழை பெய்யுது. உங்க ஊர்ல எப்படி சார் மழை பெய்யுது? நல்ல மழை. உங்க ஊர்ல எப்படி மழை பெய்யுது? அதையே கேட்கிற பேய் மழை எப்படி இருக்கும்? அதிவிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம்? ஒரேடியா மழை பெய்யுறது. இப்ப நாட்டுல ஒரு பக்கம் பயங்கரமான வெள்ளம் வரும். அனாவிருஷ்டி உங்க ஊர்ல எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டார். 107 108 அப்படின்னா ரெயின் ரெயின் கோவவேன்னு ஜபம் பண்றாலும் தெரியலையே. இந்த பக்கம் மழை மேகம் வரமாட்டேன்றது. அது எங்க இருக்கு? எங்கேயோ போயிட்டு எல்லாருக்கும் பெங்களூர்ல போய் உட்கார்ந்து. அனாவிருஷ்டி ஒரேடியா மழை பெஞ்சாலும் கஷ்டம், ஒரேடியா மழை பெய்யலாம் கஷ்டம். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி. அடுத்தது என்ன? மூஷகா மூஷிகா, எலிகளினாலே படையெடுப்போம். அதிகமா எலிகள் தானியங்களை தின்னுடும். அதை விட முக்கியமானது தெரியுமா? எலியினால வரக்கூடிய எலி காய்ச்சல், இந்த பிளேக், இது எலியினால வருது, பன்றியினால வருது. இப்ப வந்திருக்கக்கூடியதான் இந்த நோய் தொற்று. இது மூஷிகா அப்படின்னு சொன்னா, மூஷிகானா ஒவ்வால், மூஷிகம், மற்ற மிருகங்கள். அப்புறம் ஷலபகானா என்னது? கிராஸ் கட்டர், வெட்டுக்கிளி. ஷலபகான வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளினால வரக்கூடியதான உட்பாதகம், பயிர் பச்சையெல்லாம் விட்டு வைக்காது. சாமி 1 மணி நேரத்துல 2500 பேர் சாப்பிட சாப்பாடு ஈஸியா சாப்பிட்டு போயிடுது அப்படின்னா 2500 பேர் 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட முடியல. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி ஷலபகா மூஷிகா ஷலபகா. மூஷிகா அந்த எலிகளினால உண்டாகக்கூடியது. ஷலபகா வெட்டுக்கிளி. சுகா அடுத்தது பறவைகள்.
பறவைகளினால தானியங்களுக்கு நாசம் வருது, பறவை காய்ச்சல் பரவுறது. பறவை காய்ச்சல் பரவுறது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார். அத்தியாசன்னாச்ச ராஜானஹா ஷதேதே ஈதயஸ்புதாக. அத்தியாசன்னாக என்ன? ஒரு பக்கம் லடாக், ஒரு பக்கம் புல்வாமா, ஒரு பக்கம் கன்னியாகுமரி, ஒரு பக்கம் நேபாளம். எல்லைகளிலும் மற்றும் உள்ளதான அரசர்களினாலே உண்டாக்கக்கூடிய தொல்லைகளினாலேயும் ராஜாங்கமானது தாக்கப்படாமல் இருக்க வேண்டும். இது ஷடீதயகான பேரு. 6 விதமான கஷ்டங்கள், ஒரு ராஜ்யத்திற்கு 6 விதமான துக்கங்கள் உண்டு. அதுல இருந்து ராஜா அந்த மக்களை காப்பாற்றணும். அதுக்காக ராஜா அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு போராடணும். சாஸ்திரம் சொல்றது. இன்னைக்கு நம்ம தேசத்தை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க, எல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருக்கு சார். நம்ம ப்ரௌட் டு பி அன் இந்தியன் அப்படின்னு வெறும் ஒரு மீன்ஸ் போட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம். யாரோ அமெரிக்காலயோ ஆப்பிரிக்காலயோ அண்டார்டிகாலயோ அங்க இருக்கிறவா வேற சொன்னா பெருமைப்படுறமே தவிர்த்து நமக்கு சந்தியாவந்தரம் வந்தது கூட தெரியலேன்னு யோசிக்கிறதே கூட கிடையாது. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி சலபோ மூஷிகஸ்ததா அத்தியாசன்னாச்ச ராஜானஹா ஷதேதே ஈதயஸ்புதான்னு சொல்லுவோம். இத்தனை நேரம் நம்மளை காப்பாற்றோம். யாரு காப்பாற்றுவோம்? வேற யாரு காப்பாற்றுறது நமக்கு இருக்கா? திருவேங்கமுடியா விட்டா வேற யாரும் காப்பாற்ற முடியும்? இப்ப இந்த மாதிரி நாம கொளுத்தப்பட்டிருக்கோம், தாபத்துல இருக்கோம், தவிச்சுன்னு இருக்கோம், நமக்கு உயிரே போயிட்டு இருக்கு. கர்மே தாபத் த்ரய விரசித்தே காடதத்தம் க்ஷணமாம் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம். நம்முடைய பாபங்களினாலே தெய்வத்தினுடைய கோபத்தினால ஏற்படக்கூடியது புயல், மழை, வறட்சி, வெள்ளம், இது போன்றதான இந்த கஷ்டங்கள். இதுல இருந்து ரட்சிக்கப்படணும்னா அந்த பெருமாளுடைய திருக்கண் பார்வை இருக்கே. பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து பல்வடிகால் என்று அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது தொண்டரோர்களை சோதிவாய் திறந்து நின் தாமரை கண்களால் நோக்காயின்னு பெருமாளை சேவிக்கிறோம். அந்த கண்ணால் அவனுடைய திருக்கண்களை மலர்த்தி செங்கன் தெரிச்சிருந்தே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்திலும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இடிந்தேரோரும் பாவாயின்னு ஆண்டாள் இல்லையா? தாமரை கண்களால் நோக்கா என்ன பண்ணே அந்த கண்களால பார்த்துதானே போருமே அப்படின்னா அது இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய மிருத சஞ்சீவனம். விராட்டினுடைய கட்டாட்சம் இருக்கு. ஆமா, சம்சாரத்துல செத்து நாம படிச்சுட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்தினுடைய கொடுமையை நம்மளை வதக்கி எடுத்திருக்காங்க. அந்த கட்டாட்சம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பார்க்கடல்ல கலந்த அமிர்தத்து விதைகள் போல அமிர்தம் மாதிரி அப்படி கலந்து இருக்கு. அந்த பார்க்கடலே ஜில்லுன்னு இருக்கும், அதுல அமிர்தமும் கலந்து இருக்கு. அது எப்படி இருக்கும்? அப்படியே குல்ஃபி மாதிரி இருக்கும். அப்படியே ஜில்லுன்னு இருந்தா ஆனந்தமா இந்த வெயில்ல அதை எடுத்து சாப்பிட்டா அது அப்படியே உடம்புல பட்டுதான் என்ன ஆனந்தமா இருக்கும். விராட்டினுடைய கடாட்சம். அதே மாதிரி அந்த வேதம் என்பது ஒரு வாய்க்கால், தண்ணீர். அது தண்ணீர் பெருக்கு இருக்கு. அந்த தண்ணீர் பெருக்குல கற்பூர குளிகைகள் சொல்லுவாங்க. அது அந்த வெறும் தண்ணி போடல, அது நல்ல மூலிகைகள் கலந்துருக்கு. திருக்குறுங்குடி நம்பி மலை மேல போய் சேவிச்சோம்னு சொன்னா அங்க பெருகக்கூடியதான அந்த நம்பியார் இருக்கு, அது முழுக்க மூலிகையினுடைய சம்பந்தத்தோடு இருக்குன்னு. அகோபில கஷேத்திரத்துல பவனாசினியுடைய பெருக்கை சொன்னார்கள். ஏன்னா அது முழுக்க ரிசம்பனுடைய கருணை மட்டும் இல்ல சுவாமி, மொத்த மூலிகையினுடைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த வெட்டி இப்ப பாருங்க, கோவில்கள்ல பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும்போது ஏலா ஜாதிலவங்க கம்பகமிலத்தோத முக்தானிஷா யுக்மோ சீரபடீல தாரவில சத்து கற்பூர காஷ்மீரவது ஸ்தானீயம் தபனீய பாஜன கிருதாம் தீர்த்தம் கிருதார்த்தம் குரு ஸ்தானேன ஸ்ரீ விரதாத்ரிநாத ஜனதாம் தாயஸ்வதாபத்ரயாத் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஏலா ஜாதி லவங்க சம்பகமில கற்பூர் தக்கோல முக்தானிஷா. என்னென்ன இருக்கு? ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிபத்திரி, லவங்கம், விசேஷமான கிராம்பு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா வெட்டி வேர், விழாமிச்சை வேறு சொல்லுவா. இதெல்லாம் சூட்டை தணித்து குளிர்ச்சியை உண்டாக்கும். அதே சமயத்துல உஷ்ட காலத்துல நமக்கு குளிர்காலத்துல நமக்கு உடம்புல உஷ்டத்தை உண்டாக்கும். இந்த தீர்த்தத்தை நாம் சாப்பிட்டோமே ஆனால்
நமக்கு எந்த விதமான வியாதி வெக்கைகள் கிட்ட அண்டவே அண்டாது என்று இதை எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து அவனுக்கு திருவாராதனம் செய்து திருமஞ்சன தீர்த்தமா நமக்கு கொடுத்தா அது நமக்கு நோய் தொற்றிலிருந்து ரட்சிக்கக்கூடியது. கோவில்கள் பெருமாளுடைய தீர்த்தம் என்ன குங்கும பூ பச்சைகள் பூரம் விழாவச்சை வேர் போட்டு அப்படி கையில் எடுக்கச்சு அப்படி ஸ்ரீனிவாசுடைய தீர்த்தம் வேண்டாம் அப்படி சக்கச்சவையில் இருக்கும். அப்படி ஸ்ரீனிவாசுடைய கருணை தெரியாது. அப்படியே அவ்வளவு குங்கும பூவை போட்டு இறைச்சி வச்சிருப்பான். கம கம கமன பச்சைகள் பூரத்துடைய வாசனம் பரிமளத்துடைய வாசனம் விழாவச்சை வேருடைய வாசனம் அந்த தீர்த்த சாட்டை இன்னொரு உதிரணி தீர்த்தம் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு தோணும். அப்படியே ஆனந்தமா இருக்கும் அந்த தீர்த்த சாப்பிட்டா. அந்த வாசனை எப்படி இருக்கு? அப்ப நம்முடைய தாபத்தை போக்குறது இதன பாப்பத்தை போக்குறதோ இல்லையோ அது நம்முடைய மனசை உருக்குது. மனசை புள்ள வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடைய ஆழ்வார் சொன்னார். எனக்குதான் இன்ட்ரெஸ்டே கிடையாது சுவாமி, நான் தான் இப்ப உட்கார்ந்து உபன்யாசம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடையாய். நானா யாரு எந்த பக்கமோ போயிட்டு இருப்பேன். எப்பவுமே பெருமாள் உபன்யாசம் சுப்பிரபாதத்தை காட்டில விடிய விடிய உட்கார்ந்து நைட்ல மேட்ச பார்த்துட்டு அதுக்கு பிறகு காத்தாலே ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன். சூரியன் உதயமானச்சே அப்பேற்பட்டவனான எனக்கு கூட நீசனே நிறை ஒன்றிலேன் என் பாசம் வைத்த பரஞ்சோழ சோதியேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி இப்படி இந்த விஷாச்சலேஸ்வரனான ஸ்ரீனிவாசுடைய திரு கல்யாண குணங்கள் இருக்கே அது அப்படியே அதை ரசிக்கிற ஆஸ்வாதம் பண்ணக்கூடிய அந்த மகான்களுக்கு எப்பொழுதும் மனசுக்குள்ள ஒரு தித்திப்பை உண்டு பண்ணிட்டே இருக்கு, ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. புறத்தாழ்வானுக்கு கடைசி காலம் பரமதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் புறத்தாழ்வானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் இறங்கி போய் நாக்கெல்லாம் ஒத்தி போச்சு. அப்படியே மகான்கள்லாம் கூறத்தாழ்வானுடைய பரமபதத்தை சொல்லும்போது இஞ்சுமேஷனுடைய பரமபதத்தை சொல்லும்போது கூறத்தாழ்வானை கம்பேர் பண்ணுவான், பீஷ்மரை கம்பேர் பண்ணுவான். இஞ்சுமேஷன் அப்படிதான் எழுதிருந்தாரு சாதிப்பான். அந்த மாதிரி கூறத்தாழ்வான் எழுதிருக்க ஒன்றும் தெரியல, ஒரு பிரக்கையும் கிடையாது அவருக்கு. அவரை பார்க்கறதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் எழுதுவார் பகவத் ராமானுஜன். இந்த உடலெல்லாம் வெடிச்சு பூத்து கிடக்குது வெள்ள விளையாது. ஏன்னா எவ்வளவு தீர்த்தம் கொடுத்தாலும் உள்ள இறங்குற, பால் கொடுத்தாலும் உள்ள இறங்குற, ஆனா நாக்கெல்லாம் அப்படியே வறண்டு கிடக்குதுன்னு தெரியுது. அப்படியே நாக்கு மொத்தம் பூத்து கிடக்கிறது. பார்த்தார் ஸ்ரீபாஷ்யக்காரர், அவருடைய சிஷ்யராச்சே. இத்தனைகள் ஸ்ரீபாஷ்யக்காரரை காட்டிலும் 10 வயசு பெரியவர் கொடுத்தாங்க. பாஷ்யக்காரரை காட்டிலும் 10 வயசு பெரியவர். ஆனா அந்த சிஷ்ய லட்சணம் பரிபூர்ணமான சிஷ்ய லட்சணம் உடையவர். அப்படிப்பட்டவர் அப்படி கிடக்கிற போன பார்த்த தீர்த்தம் கொடுக்குறதா இல்ல வெள்ளம் கொடுக்குறதா, உதட்டுல ஏதாவது கிளிசரின் மாதிரி தடவுறதா அந்த நாட்கள் அந்த தீர்த்தம் ஊறுறதுக்குன்னு காது கிட்ட போய் துவய மந்திரத்தை சொன்ன. ஆமா சார், என்ன ஆச்சு தெரியுமா, எப்பேற்பட்ட விழாக்கள் தெரியுமா? அப்படி துவய மந்திரத்தை இவர் சொல்ல இவருடைய வாக்குல அப்படியே ஜலம் ஊறுறது. அன்னைக்கும் அவதூறும் என் நாவுக்கே என்ன ஆழ்வார் சொன்னாரு. எங்க நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னோம்னா வாக்குல அப்படியே ஜலம் ஊறுறதுன்றாரு. எதையும் நினைச்சுக்கிறோம் சுவாமி, அன்னைக்கு அந்த ஓட்டல சாப்பிட்டேன் அதை நினைக்கச்சே நாக்குல ஜலம் ஊறுறது. இந்த தின்பண்டத்தை சாப்பிட்டமே, இந்த பதார்த்தத்தை சாப்பிட்டமே அப்படின்றோம். இன்னைக்கு யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட வைராக்கியனா இருந்தாலும் திருப்பதி லட்டு அப்படின்னா அப்படின்னு மாட்டானா. ஏன்னா ஸ்ரீனிவாசனுடைய பிரசாரம் சுவாமி அது எம்பெருமானுக்கு கண்ட்ரோலப்பட்டு விடுது. அந்த பிளேவரை மத்த எந்த இடத்துல அட்டன் பண்ணாலும் வரமாட்டேங்குது. அவனுடைய சன்னிதானத்துல அது என்ன விசேஷம்? வேற ஒண்ணும் விசேஷம் இல்ல, அவனுக்கு அமுது செய்யப்படுகிறது, அதுதான் விசேஷம். அந்த பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்ணிக்கிறது. அப்ப மகான் இப்படி அவனுக்கு சமர்ப்பிக்கிற லட்டு, அவனுக்கு சமர்ப்பிக்கிற ஜாங்கிரி அப்படின்னா அதை அப்படியே ரசிக்கிறோமோ இல்லையோ, அதை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். நம்மள போல இருக்கிறவா எதுக்கு ஆசைப்படுவோம்? கல்யாண உற்சவம் பண்ணா இவ்வளவு பெரிய லட்டு கொடுப்பான்னு ஆசைப்படுவோம். மகான்கள் எதுக்கு ஆசைப்படுவா? கல்யாண உற்சவம் பண்ணா அந்த பெருமாளதிலேயே 1.5 மணி காலம் உட்கார்ந்து அந்த பெருமாள் அப்படியே சேவிச்சுட்டே இருக்கலாம்னு ஆசைப்படுவோம். அப்படி சேவிச்சுட்டே இருக்கச்சே அவளுக்கு இந்த கல்யாண குணங்கள் இருக்கு. கல்யாண உற்சவம் ஒரு பக்கம், கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் அவளுடைய ஹிருதயத்துல ஸ்வதந்தே அப்படின்னா என்னன்னா அவளுடையதான ஹிருதயத்துல எப்பொழுதும் ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சுதந்தே தாந்தே ஸ்ரீனிவாசனையே நினைச்சிருந்து ஸ்ரீனிவாசனையே தியானம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காரு. ஸ்வதந்தே தாந்தேபியா ஸ்ருதி வதன கர்ப்பூர குலிகா விஷுண்வந்த சித்தம் விஷசிகரி விஷம்பர குணா. அம்மா அவர்களுக்கு இதுதான் தெரித்தெளிந்து வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது.
ஹவு டு எப்படிதான் அந்த குவாரண்டைன்ல எப்படி போச்சு, ஹவு யூ ரியாக்டட் வித் குவாரண்டைனர். ஐ எம் ஆல்வேஸ் வித் எம்பெருமான். அவன் கூட இருந்துருக்கேன். செடியாய வல்வெளிகள் தீர்க்கும் திருமாலை நெடியாய வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரம் மாணவரம் மரம்பயரம் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் நுகழவாய் காண்பேன்னு. இப்பதான் இந்த டயத்துல சந்தியாவனம் கத்துட்டேன், இந்த டயத்துல திருவாராதனை கத்துட்டேன், இந்த டயத்துல பெருமாளுடைய திருப்பந்தாண்டு திருப்பள்ளி எழுச்சி கத்துட்டேன். அப்படியே அதை உபயோகப்படுத்துறவங்க இந்த தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கிறேன் போது கார் கலந்த மேனியான் கை கலந்த வாழியான் பார் கலந்த பல்வயிற்றான் பாம்பனையான் சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரில் சூழ்வினையின் ஆழ்ந்துயர் என் நினைந்து போக்குவர் இப்போது. இவாருக்கெல்லாம் டைம் எப்படி இருக்கு தெரியாது. ஆழ்வாருக்கு பாவம் டிவி இருக்கு. நாங்க டிவியை ஆன் பண்ணிட்டு கையில போனை வச்சுட்டு அதையிலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆழ்வாருக்கு தெரியாது. அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்றோம் ஆழ்வாருக்கு தெரியாது. இவன் ஹவு தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் டைம் அப்படின்னா ஆழ்வார் 2 நாள் எங்க கூட வாங்க சுவாமி ட்ரைனிங் பண்ணி அனுப்புறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பகவத் சிந்தனையே ஏற்படாத அளவுக்கு உங்களை பொல்யூட் பண்ணி விட்டுருவோம். ஆழ்வார் பார்த்து உங்களுக்கு பப்ஜி தெரியுமா, பப்ஜி தெரியுமா? ஆழ்வார் எனக்கு தெரியும். பாலாஜி தெரியும். அந்த பாலாஜியை நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கச்சே பப்ஜின்னு கூப்பிடுவோம். இது என்ன பப்ஜி அப்படின்னா ஆழ்வார் பாவம், அவர் வைதிகர், அவருக்கு இந்த விளையாட்டு தெரியாது. என் நினைந்து போக்குவர் இப்பொழுது சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே. அந்த சௌலபிய சௌசீல்யம் முதலான திரு கல்யாண குணங்கள் தயா பிரவாகத்தின் திரு விசேஷமான அனுபவ பரிவாகம் அது இல்லாம இவாள் ஹவு தே ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் தேர் டைம். ஆழ்வார் பாவம், அவர் சுத்தமான ஆத்மா. அவருக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் தெரியவே தெரியாது. அவருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாது. 30 செகண்டுக்குள்ள அது முடிஞ்சு விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஆழ்வார் சொன்னார் மின்னின் நிலையில மண் உயிராக்கிகள். நான் சொல்றேன் 30 செகண்டுக்குள்ள வாழ்வு முடிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்ற ஸ்டேட்டஸ் வேற சுவாமி, நாங்க சொல்ற ஸ்டேட்டஸ் வேற. மின்னின் நிலையில மண் உயிராக்கிகள் 30 செகண்டுக்குள்ள உயிரே போயிடும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்டேட்டஸ் வேற, நாங்க வைக்கிற ஸ்டேட்டஸ் வேற. மகான்கள் அது என்ன இருந்தது, அமிர்தமானது மரணத்தை தடுத்த பிராணிகளுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது. அதுபோல இந்த தயாதேவியுடைய அமிர்தம் குணமானது இருக்கு. அது மற்ற குணங்களோடு சேர்ந்து எல்லாம் மொத்தத்தை அழிக்கக்கூடியது. எப்படி அந்த கற்பூர குளிகைகள், அந்த கற்பூரம் அந்த கற்கண்டு கட்டி வச்சுக்கணும். அந்த கற்கண்டு கட்டிய வச்சா அப்படியே நாக்குற அந்த ரசம் ஊடுற மாதிரி பகவத் குணங்களை தயையோடு சேர்த்து நாம உள்ள வச்சோம். பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமல உழைத்தார் போர் உன்னை கொண்டு என் அவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை என் உள் வைத்தேன் அப்படிதான் சொல்றாரோ இல்லையோ ஆழ்வார். நாக்க நீட்டிதான் என்ன தெரியும், மாமாவா தெரியுது. அதுவா நாக்கில பார்த்தா அப்படியே கோவிந்தா வாசுதேவா நாராயணா மாதவா கேசவா பாலாஜி அப்படின்னு அவருடைய திருநாமம் தெரியணும். இன்னும் உடம்புதான் பச்சை பச்சையா குத்திக்கிறான். சமாசரணம் பண்ணிக்கோன்னா கண்ட்ரி ப்ரூட், காட்டு விராண்டித்தம், உடம்ப போய் சூடு போட்டுக்கிறதான அவன் தான் என்ன பண்றான், உடம்பு முழுக்க பச்சை குத்திட்டு வந்து இருக்கிறான். அது என்ன பேரு, அது பேரு பட்டு டாட்டூஸ். ஏண்டா இது உனக்கு ஸ்டைலு யோசிச்சு பாருங்க. என்னையும் என் உடமையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே சென்னியோங்கி என் தன் திருவேங்கடமுடையாய். ஆழ்வார் பேசுவார் பெரிய ஆழ்வார். சென்னியோங்க தன் திருவேங்கடமுடையா என்ன பண்ண ஸ்ரீனிவாசா என்ன எடுத்துக்கோ கூழா வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கண்டு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவில் புகுது விட்டோம். டாட்டூஸ் குத்தின்னு ஸ்டைல் காமிக்கிறவனை சேர்க்க மாட்டோம். சமாசனம் பண்ணி கைங்கரியம் வரவனுக்கு ஆய்ச்சி விடுவோம். தீயில் பொறிகின்ற செஞ்சுடராரி திகழ் திரு சக்கரத்தின் கோயில் பொறியாரை ஒற்றுண்டு நின்றது அப்படி சமாசனம் பண்ணிட்டு அவளை கூட வச்சுட்டு கைகரியம் பண்ணுவோம். அத்தனை பேரை விட்டு பக்தர்களா இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி பெருமாளுக்கு திருமந்திரத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து பெருமாளுடைய சன்னிதானத்தெல்லாம் பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு அவனுக்கு புஷ்பமாலைகள் எல்லாம் கொடுத்து அப்படி கைகரியம் பண்ணுவோம். இந்த உடம்புல அங்க பச்சை பச்சை குத்தி டாட்டூஸ் குத்தி வந்து இதுங்க சொல்றது என்னது கண்ட்ரி ப்ரூட், காட்டு விராண்டித்தனம். இதை விடுவாரா காட்டு விராண்டித்தனம்? அது ஒரு நிமிஷம் அந்த பெருமாளுடையதான ஒரு தப்த லாஞ்சனம் எப்படி இருக்கு. சில முக்கியமான ஐட்டம்ஸுக்கு நாம் ஐஎஸ்ஐ மார்க் போடுற மாதிரி இது பகவானுடைய சொத்து இவனுடைய கைங்கரியத்துக்கு ஏற்பட்டது ஒரு மார்க் போட்டு கொடுக்குறான். அது உனக்கு பிடிக்கலாம் போயிட்டு வாங்க.
குவாலிட்டி மெயின்டெனன்ஸுக்கோசரம் கொடுக்கக்கூடியது. என்னையும் என் உடமையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு என்னுடைய புரிந்திருந்தேன். அது குவாலிட்டி மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி சர்டிபிகேட். வாண்டானா போயிட்டு வாங்க, பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு. அதனால அந்த அமிர்த குணங்கள் எப்படி இருக்கு, அது தேனடையிலிருந்து அப்படியே அந்த தேனை புழிவதை போன்று புழிகிறது. அது தேனை புழிவதை போன்று புழி. ஜகத் ஜனன ஜகத் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா விமுக்தே கத்வாரம் விகடித கவாட்டம் பிரணயினாம் இதி த்வய்யாயத்தம் விதயமுபதீக்ருத்ய கருணே விசுத்தானாம் வாசாம் விருஷசிகரிநாதः ஸ்துதிபதம். விசுத்தானாம் வாசः விருஷசிகரிநாதः ஸ்துதிபதம். விசுத்தமான வாக்கு, விசுத்தமான வாக்குன்னு அர்த்தம் வேத வாக்கு. வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று வேதத்தினாலே யார் அறியப்படுகிறான்? பரமாத்மா சொன்னான், வேதத்தினால்தான் நான் தான். வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. அப்ப பரமாத்மா என்ன பண்றான்? ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் முதலானவற்றை எல்லாம் அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதிலே என்பதாக சொல்லணும். அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதிலே என்பதாக உலகெல்லாம் அழகிலா விளையாட்டு உடையவன் சுவாமி ராமானுஜர் விசேஷமான அந்த ஸ்ரீபாஷ்யத்துடைய மங்கள ஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஸ்தேம பங்க ஆதிலே ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் செய்யக்கூடியது. அதனால்தான் பெருமாள் ஜகத் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா மோதத்தே பகவான் ஜீவைஹி பாலஹா கிரீடனகைஹி. குழந்தைகள்லாம் பந்து விளையாடுறது, இல்ல இப்ப என்ன சொல்றது, அந்த நெட்டை வச்சு விளையாடுறது, புதுசா ஆப்பை வச்சு விளையாடுற மாதிரி பிளே ஆப்ஸா அதை வச்சு விளையாடுற மாதிரி பெருமாள் இந்த ஜீவாத்மாக்களை வச்சு விளையாடுறான். லீலாரசம் போகரசம் என்பதாக பெருமாள் என்ன பண்றான்? அந்த லீலாரசத்தை போகரசத்தை பரமாத்மா என்ன பண்றான்? அதை அழகா உண்டாக்குறான். ஜெகத் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா பிரளய ரச்சனா கேளி ரசிகா. அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே அவர்களுக்கு பலப்பிரதானம் பரமாத்மா செய்கிறார். அவரவர்கள் என்ன கர்மாக்கள், ஏன்னா அவனிடத்துல பட்சபாதம் கிடையாது. உபனிஷத் வாக்கியங்களும் காண்பிக்கின்றன. பிரம்மசூத்திரத்திலையும் வியாசர் இதை எடுத்து சொல்கிறார். பகவானிடத்துல பட்சபாதம் என்பது கிடையாது. ஆனால் அதே சமயத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை அவன் செய்து கொண்டிருப்பவன் யார் தன்னிடத்தில் மிகுந்த பிரேமையுடன் பிரியத்துடன் பக்தி பிரபக்தி செலுத்துகிறார்களோ செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சம் என்னும் வாசல் கதவை திறந்து அவர்களை உள்ளே அனுப்பும் வாயில் காப்பவனாக நிற்கிறான் திருவேங்கடமுடியான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே. ஒரு உபனிஷத் தத்துவம் சொல்றேன். இது பரம ரகசியமான தத்துவம், ரொம்ப சூக்ஷ்மமா புரிந்து கொள்ள வேண்டியது. ஆச்சாரியன் மூலமாக ஆத்மாவை ஸ்ரீனிவாசனுடைய திருவடியில சமர்ப்பணை செய்தவனுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கவே தவிர்த்து எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்காது. அந்த மோட்சத்தை அவர்களால் அடைய முடியாது. அப்ப அவர்கள் இங்கிருந்து மேலே போகக்கூடியதான மூர்தன்யம் என்னும் நாடியின் வழியாக அவர்கள் மேலே போவார்கள். இந்த விஷயங்களை கீழே நாம பார்ப்போம். இதே தயாசதகத்துல இவன் பரமபதத்திற்கு செல்லும் பொழுது இந்த மூர்தன்ய நாடியின் வழியாகத்தான் மேல போவான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம்? சாஸ்திரம் தான் பிரமாணம். தஸ்மாது சாஸ்திரம் பிரமாணம். அப்ப ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான ஜீவாத்மா இங்க அவனுடையதான நாடிக்குள்ளே நுழைந்து அவன் மேலே வெளியில வரணும். நாடின்றது நாபிக்கமலத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, இதுவரையிலும் இருக்கு. இப்ப நாம ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல போறோம்னா நாம ஒரு பக்கம் இருக்கோம், நாம எதிர்பக்கத்துல போனோம், இல்ல அந்த ஹைவேக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நடுவில் சென்ட்ரல் மெரிடியன் ஒண்ணு இருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது?
கிட்டத்தட்ட 10-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நீ அவ்வளவு தூரம் போய் சுத்தி உன்னால அதுக்குள்ள வர முடியாது, அதுக்கு சாத்தியம் இல்லை. இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனா நீ அதுக்குள்ள நுழையணும். அந்த சென்ட்ரல் மீடியனுக்குள்ள நீ நுழைஞ்சாதான் உன்னால அந்த பாதைக்குள்ள நுழைய முடியும் இல்லையா? இல்ல இன்னொரு விதமா ஒரு விசேஷம் நாம பார்க்கலாம். இப்ப பல ஊர்களுக்கு நாம போறோம், விமானத்துல நாம போறோம். அப்ப அந்த ஏர்போர்ட் இருக்கு, இல்ல பல கம்பெனிகள் இருக்கு. பல அந்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் டோர் போட்டு வச்சிருக்கோம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிளாஸ் டோர் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிளாஸ் டோர் இருக்குன்னா இதுல எது கதவுன்னு உனக்கு தெரியாது, எது கதவுன்னு உனக்கு தெரியாது. அப்ப அங்க என்ன இருக்கும், சென்சார் இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுவான், அந்த சென்சார் ஆபரேட்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், யார் இந்த கதவு வழியா உள்ள நுழையலாமோ, யாருக்கு அனுமதி இருக்கோ அவளை தெரிந்தவன். ஆகையினால நாம அந்த அலுவலகத்துல ஒர்க் பண்றோம், நாம அந்த அலுவலகத்துல முக்கியமா ஒருத்தர் இருக்கோம். நம்ம கையில என்ன இருக்கு, அந்த ஒரு அடையாள அட்டை ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு அடையாள அட்டை வச்சிருக்கோம். அந்த அடையாள அட்டையை கொண்டு போய் அப்படி காமிச்ச உடனே அதுல இருந்து அந்த பஞ்ச் பண்ணிட உடனே என்ன ஆகும், அந்த கதவு திறக்கும். அந்த செக்யூரிட்டி நம்மள நோட் பண்ணுவான். ஓகே, இவர் அக்செப்டபிள், இவர் நமக்கு வேண்டியவர், இந்த அலுவலகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி என்ன பண்றான், அதை புரிஞ்சுக்கிறான். அந்த அடையாள அட்டையை காமிச்சாதான் நம்ம உள்ள போக முடியும். அப்பதான் அந்த கதவு திறக்கும். அந்த அடையாள அட்டை இல்லைன்னா உள்ள போக முடியாது, கதவு திறக்க முடியாது. செக்யூரிட்டியும் ஒன்ன அந்த பக்கம் விட மாட்டான். இது லோகத்துல பிரத்யட்சமா பார்க்கிறோம். அது போல ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அடையாள அட்டை நம்ம வச்சுருக்கோம். சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகளை சாதிப்பார். தத்தா பிரஜாக ஜனகவது தவதேசிகேந்திரி. நல்லா புரிஞ்சுக்கூடாப்பா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு முக்கியமான அடையாளம் என்ன, திருமாங்கல்யம். திருமங்கல்யம் இருந்துட்டா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பட்டமா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அதுவும் பச்சை பச்சையில நல்ல அந்த பச்சை கயிறு. இப்பெல்லாம் நான் செயின்ல போட்டுக்கிறா, தயவு செஞ்சு சொல்றேன், செயின்ல போட்டுக்காதீங்கோ. நல்ல மஞ்ச கயிறுல திருமங்கல்யத்தை கட்டிக்கோங்க. அந்த மஞ்ச கயிறு கொஞ்சம் ஜீரணமாயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு மஞ்ச கயிறுல கட்டிக்கோங்க. செயின்ல போட்டுக்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்க சௌரியம். பொச்சு பொச்சுன்னு அந்த பசு அந்த பாக்கச்சே அந்த மஞ்ச கயிறுல அந்த திருமங்கல்யம் இருந்ததுன்னு சொன்னா பார்க்கிறவாளுக்கு சந்தோஷம், அந்த பெண்ணுக்கும் அது ஒரு அழகு, ஒரு ஆபரணமா இருக்கு. தான் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து இருக்கிறேன் அந்த பெண்ணானவள் வெளிப்படுத்தக்கூடியவளா இருக்கா. அந்த மாதிரி தான் நாம சரணாகத்தின்னு பண்ணியிருக்கும் போதோ நமக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சவா யார், நம்ம ஆச்சாரியார். நம்ம அப்பா நம்மள கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து, ஒரு பெண்ணை ஒரு தந்தையார் கன்னிகாதானம் பண்ணி ஒரு மாப்பிளை, உயர்ந்த மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி நம்முடைய ஆச்சாரியால் பெருமாண்டதான மணவாளனுக்கு, அழகிய மணவாளனுக்கு நம்மள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. அப்ப பெருமாள் நமக்கு மோக்ஷயிஷ்யாமி, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். எப்படி அந்த பெண்ணை அந்த கணவனை அவன் காப்பாற்றிக்கலானோ அது போல அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு திருமங்கலத்தை அணிவித்து தன் சம்பந்தம் அந்த பெண்ணுக்கு இருக்குன்னு உணர்த்துகிறானோ அது போல எம்பெருமான் நமக்கு உணர்த்திருக்கிறார். அதுதான் நமக்கு இங்க திருமங்கல்யம். விட முக்கியம், பூனலை விட முக்கியம் இல்லது ஐடி கார்டு. அந்த ஐடி கார்டு இருந்தால்தான் இந்த கதவு திறக்கும். இல்லைன்னா அந்த கதவு எங்க இருக்குன்னு தெரியாது, திறக்கவும் முடியாது இல்லையா? இப்ப திருமங்கல்யம் ஒரு பெண்ணுக்கு ஐடி கார்டு. அவள் கணவருடைய சம்பந்தத்தை உடையவள், ஒரு கணவருடைய பரிபூர்ணமான பாதுகாப்பில் அவள் இருக்கிறாள் என்பதாக அந்த பெண்ணுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி நமக்கு ஐடி கார்டு இருக்கு. என்னது, ஆச்சாரிய சம்பந்தத்தினால ஆத்மரக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கும் ஐடி கார்டு இருக்கிறதுனால தான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு எந்த டோர்னே தெரியாமல் இந்த பக்கம் மூர்த்த நீராடியில உள்ள போறதுக்கு நடுவுல வழி இல்லாத, அந்த ரூட்ல சுத்தி வரத்துக்கு வாய்ப்பே இல்லாதவனாக உள்ள போறதுக்கும் எப்படி வழியும் தெரியாதவனா இருக்கும் பொழுது அந்த ஐடி கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அப்பேற்பட்டவாளுக்கு திருவேங்கடமுடியான் என்னும் கேட் கீப்பர் இந்த இடத்துல ஹிருதயத்திற்கு பக்கத்துல இருக்கிற அந்த நாடிக்கு நடுவுல இருக்கிற மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத கதவை திறந்து நம்மை உள்ளே அனுப்பி உயர்ந்ததான மோட்சத்தை அடையும்படி செய்யும். மீதி பேர் வந்துடான்னா இவன் எப்படி உள்ள போனா, இங்க பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த துரியோதனன் வந்து வழிக்கு விழுந்தானோ இல்லையோ தர்மபுத்திரனுடைய வீட்டுல, எது ஜலம்னு தெரியல, எது ஸ்தலம்னு தெரியல. அந்த மாதிரி அவள். ஆனா ஸ்ரீனிவாசன் என்னும் கேட் கீப்பர் இருக்கானே, அவன் என்ன பண்றான், இது போல மாங்கல்ய சூத்திரத்தோட ஐடி கார்டோட வரக்கூடிய ஆச்சாரிய சம்பந்தத்தோட ஆத்மரக்ஷா பலத்தை சமர்ப்பித்த நம்மை உயர்ந்ததான இந்த நாடிக்குள்ளே அவன் உள்ளே நுழைக்கிறான். அப்ப அவன வேதங்கள் இவ்வளவு கருணையா, இவ்வளவு கிருபையா என்று
அவனை கொண்டாடுது. அவன் வாசலை திறந்து வச்சு நமக்காக காத்துட்டு இருக்கான். அது உள்ள போதா இல்ல ஊரை சுத்துறதான்னு நம்ம தான் சாய்ஸ். முன்னீர் ஞானம் படைத்த என் முயல்வண்ணா, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். என்னப்பனே, உன்னை வந்து அடைவதற்காக நீ கொடுத்த தேகம். ஆனா யூட்டிலைசேஷன் தான் மாறி போச்சு. உன்னை வந்து சேவித்து உன்னை அடைவதற்காக நீ கொடுத்த ஆக்கை இந்த தேகம் இருக்கு. அந்த தேகத்தை விட்டுட்டு அந்த தேகத்தை வைத்துக் கொண்டு எனக்கு தேவையில்லாத காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெகத் ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனா கேலி ரசிகா விமுக்தியேகத்வாரம் விகலித கவாடம் பிரணயினாம். விமுக்தியேகத்வாரம் முக்தி மார்க்கம், கேட்வே ஆஃப் பரமபதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேட்வே ஆஃப் பரமபதா பெருமாள். விமுக்தியேகத்வாரம் விகலித கவாடம் பிரணயினாம். எல்லாருக்கும் அது திறக்காது. நேய நிலைக்கதவம். ஆசிரியர்கள் வந்தா உள்பக்கம் அப்படி வாங்கி திறக்கும். விரோதிகள் வந்தாலும் டப்பு டப்புன்னு வெளில தட்டி விட்டுருக்கும். அதுக்கு யார் நிக்கிறான்? கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பான்னு எங்க சீனிவாசன் நிக்கிறான். புரியலையே. அதை பார்த்துட்டு வேதம் இப்படி கூட ஒரு சௌலபியம், இப்படி கூட ஒரு தயா பிரவாகமான வேதம் அவனை அப்படி கொண்டார். இது தொய்யாயத்தம் விதயம் உபதீ கிருத்திய கருணே விசுத்தானாம் வாசா ரிஷசிகரிநாதா ஸ்துதிபதம். இதை நினைச்சு வேதம் மேன்மேலும் பலவிதமான ஸ்தோத்திரங்களை செய்து அவனை கொண்டாடுகிறது. கலிக்ஷோபோன்மீலது க்ஷிதிகலுஷ கூலங்கஷஜவைஹி அனுச்சேதைரேதைஹி அவகததவைஷம் யரஹிதைஹி பிரவாஹைஸ்தே பத்மாசஹதர பரிஷ்காரிணி கிருபே விகல்பந்தே நல்பா விஷசிகரிணோ நிர்ஜரகுணாம். லக்ஷ்மியுடன் கூடியிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு எப்பொழுதும் அலங்காரமாய் விளங்கக்கூடிய அம்மா தயாதேவியே, உன்னுடைய என்ன கரியுடைய குழப்பத்தினால குழம்பி கிடைக்கக்கூடிய பூமியில அங்கங்க பாவம் இருக்கு. இப்ப சமீபத்துல காமிச்சாலும் 2015 2016 இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்தது. அதுவும் குறிப்பா சென்னையில வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்ததுல என்ன பிரயோஜனம்? அங்கங்க மூட மூட்டியா குவிச்சு வச்சிருந்த மொத்த குப்பையை அடிச்சுட்டு போய் தொழிலும். அந்த மாதிரி பிரவாகம் தயா பிரவாகம் பாபத்தை அழிச்சுட்டு போயிடும். மொத்த வாஷம். அப்புறம் குப்பை போடுறோம் நம்ம தலை எடுத்து. அந்த பிரவாகத்தை யாரால தடுக்க முடியும்? அந்த பிரவாகத்துக்கு யாரால அணை போட முடியும்? இல்லையா? கலியினுடைய குழப்பத்தினால ஏற்படக்கூடிய பலவிதமான பாப ஓட்டைகள் அங்கங்க பாபத்தை குவிச்சு வச்சிருக்கான், அங்கங்க சேர்த்து வச்சிருக்கான். இது போற வேகத்துல பள்ளம் மேடு ஆகாசம் பூமிக்கு பாடே இல்லாமல் மொத்தத்தையும் அடிச்சு தள்ளி போகுது. எடை போற அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காங்க, போய் பாரு. இன்னைக்கும் எங்க திருநாளையில பாப்ப விநாசம், ஆகாச கங்கா, குமாரதாரா, தும்மூர் தீர்த்தம் முதலான அந்த இடங்கள்ல பிரவகிக்கக்கூடிய வெள்ளத்தை பார்த்தா தயா பிரவாகம் என்ன போர்ஸ் தெரிஞ்சிடும் நிர்தேசிக்கிறேன். அங்க வரக்கூடிய அந்த பிரவாகத்தை பார்த்தா எப்படி இருக்கு? விகல்பந்தே நல்பா விஷசிகரிணோ நிர்ஜல குணாக. அதுக்கு தடங்களே கிடையாது. தயை யார் தடுப்பா? யார் அதை ஹோல்டு பண்ண முடியும்? யாரால எதிர்த்திருக்க முடியும்? எம்பெருமான் ரட்சிக்கணும்ன்றதாக தீர்மானம் பண்ணி தயா பிரவாகம் நம்ம பேர்ல விழுந்து சொன்னா அதை விட முடியுமா? பங்கோடு பரி கங்கா நிபத்தி தான் சுவாமி தேசிகன் சாதித்தார். ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கான். அவனால எங்கேயும் போக முடியல. கை கால் ஒண்ணு கிடையாது அவனுக்கு. திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு அந்த ஒரு 4 பேர் என்ன பண்றான்? குடத்துல கங்கா ஜலத்தை தூக்கி போறான். கோவில பெருமாள் திருவஞ்சனத்துக்கு குடத்துல கங்கா ஜலத்தை பெருமாள் திருவஞ்சனத்துக்கு தூக்கி போறான். இவன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கான். இவன் ஜலம் கொண்டு வச்சு ஏய் நகரு வழி விடு அப்படின்றான். அவன் இத்தனைக்கு ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கான். பாவம். அவனால கங்கைக்கெல்லாம் போக முடியாது, தீர்த்தா வர முடியாது. ஏன்னா அவனுக்கு கை கால் தெரியல. அவன் 4 பேரை கையை பிடிச்சு நான் எடுத்து போனா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவன் ஏழை, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த குடத்தை தூக்கின்னு போற ஒருத்தருக்கு காலு தடுக்கிறது. ஐயோ குடம் விட போற அப்படி பிடிச்ச அவன் உட்கார்ந்து இருக்கான். அப்படியே அவனுக்கு ஜலம் கொடுத்துட்டு துருச்சேதன் மரம். இதெல்லாம் யார் தடுக்க முடியும்? அந்த தண்ணி அவன் பேரை கொட்டினால தடுக்க முடியுமா? பங்கோரு பரியதி கங்காதிபதி தான். முடவன் மீது அந்த கங்கையானவள் கருணை கூர்ந்து அவனுக்கு இன்னைக்கு ஜலம் அவன் தலையில ஒரு சொம்பு தான் கொட்டணும் அவன் முடிவு பண்ணிட்டான்னா யார் தடுக்கிறது? அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டா ஒருவேளை தடிக்கிறதா கூட தண்ணி வந்திருக்காது. இவன் நகர சொன்னா கொஞ்சம் அப்படி இழுத்தாம இருக்கும். அப்பதான் அவரு காலு தடிக்குது, அப்படியே ஜலம் கொட்டிட்டு. என்ன பாக்கியம் பத்தியா? கங்கை கரையிலேயே இருந்தவனுக்கு கூட கங்கையில தீர்த்தாமான பாக்கியம் கிடைக்காது. நமக்கெல்லாம் கங்கையில தீர்த்தாமான பாபம் போகுமா போகாத ஒரு டவுட். ஒரு சமயம்
பார்வதி தேவிக்கு ஒரு டவுட் வந்துதான். அப்பப்போ உபன்யாசம் கேட்கிட்டா ஒரு டவுட் விடுங்க. பார்வதி தேவிக்கு ஒரு டவுட், இதெல்லாம் எல்லாரும் போய் போய் கங்கையில தீர்த்தம் மாட்டாங்க, இவனா இந்த கங்கா மகாத்மியத்தை உண்மையா புரிஞ்சுட்டு இருக்காளா இல்லையா அப்படின்னு பார்வதி தேவி யோசிச்சா. சிவன் சொன்னாரு, ஏன் டவுட் வா, 2 பேரும் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்வதி அழைச்சிருந்தார். சிவன் வந்து ஒரு பெரிய ஒரு வயசான பிராமணனா வேஷம் போட்டு, ஒரு தாத்தா, ஒரு வயசான தாத்தா. பார்வதி தேவி ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னாரு. எல்லாரும் கங்கைக்கு தீர்த்தா மாட்ட இப்படி போயிட்டு இருக்கா, அப்படி தீர்த்தா மாட்ட அப்படி திரும்பி வருவா, போறதுக்கு ஒரு வழி இருக்கு, வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. இந்த வர வழியில ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. இந்த வயசான தாத்தா தொப்புதடியும் அந்த பள்ளத்தை ஊந்துட்டார். தொப்புன்னு அந்த பள்ளத்துல ஊந்துட்டார் வயசான தாத்தா. அந்த சிறுமி யாரு, பார்வதி தானே அது. அவன் ஐயோயோ எங்க தாத்தா உள்ள ஊந்துட்டாரு, அவரை யாராவது காப்பாத்துனா, அவர் யாராவது காப்பாத்துனா. வயசானவர் தாத்தா ஊந்துட்டார். இந்த தீர்த்தா மாட்டு வரவெல்லாம் இருக்க அவதான் ஓடி வந்தா, உள்ள பள்ளத்துல இறங்கி இறங்கி அவரை தூக்க முயற்சி பண்ணிட்டு அந்த சிறுமி சொல்லி, ஐயா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பிரார்த்தனை, என்ன உங்கள யார் பாவமே செய்யாதவாளோ அவ மட்டும் அவரை தொட்டு தூக்குங்கோ, ஏன்னா அவர் பெரிய தபஸ்வி. பாவம் பண்ணினவா அவரை தொட்டான்னா பாவம் பண்ணினவா எரிஞ்சு விடுவான். அடா கல்யாணமே, ஐயோ பாவம் இந்த கடத்தை காப்பாற்றலான்னு பார்த்தா கடைசியில நம்மளும் பசுமாக்கிட போல இருக்கேடாப்பா, இது இருந்து ஐயோ பாவம் யாரு பெற்ற பிள்ளையோ அப்படி. எது 85 வயசு பிள்ளை, சாதா பிள்ளை இல்ல, ஒருத்தராவது அதை இறங்கணுமே. அது வரல கையில எங்கே கொடுத்தாங்க, இவரை தூக்குற அவரை தூக்குறேன்னு ஒருத்தவங்க கிட்ட வரல, என்ன அனுப்பிட்டா ஐயோ தான். அப்ப அங்க ஒரு கொள்ளக்காரன், அவன் ஃபேமஸ் கொள்ளக்காரன் ராபின்ஹுட் அந்த ஊர்ல. அவன் கொள்ளடிப்பான், அடிப்பான், உதைப்பான், எல்லாம் தெரியும். சாயங்காலம் மது மாம்சம் எல்லாம் பண்ண முடியும். அவன் பார்த்தான், ஏன் ஒரு பெரிய ஒருத்தர் உள்ள விழுந்து கிடக்குற, அடிபட்டு தள்ள வர ரத்தம் வருது, அவரை தொட்டு தூக்கி காப்பாத்துக்கலாம்னா எல்லாரும் கரையில் இருந்து வேடிக்கை பார்த்து ஆளாளுக்கு போன்ல போட்டோ எடுத்துருக்கீங்கள, அது ஒண்ணாச்சு. இப்ப யாரு காப்பாற்றோட இல்லையோ முதல்ல போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும். பெருமாள சேவிடா சரணம் பவித்ரம் விதம் புராணம் தத்விஷ்டோ பரமம் பரகம்னு கல்பூரார்த்தி சொல்ல வேண்டிய மந்திரத்தெல்லாம் கேமரா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒருத்த கூட கையை கூப்பி கேமராவை சேவிக்கிறது இல்லை, பெருமாளை சேவிக்கிறது. அந்த மாதிரி அவர் ஊழ்விட்டாருன்னு எல்லாரும் அதை போட முடிச்சுருக்கான். இவன் போய் ஏய் போகாதுடா போகாதுறாங்க, நாங்களே போறதுக்கு பயந்து இருக்கோம், நீ யாரும் கொள்ளக்காரன் குடிக்காரன் எங்களுக்கு எல்லாம் தெரியாத. அவன் தீர்த்தா மாடிச்சு, அவன் குடிக்கிட்டு அவன் பக்கத்தை கூட யாரும் குளிக்க போட்டா, தள்ளி குளிப்பான், பயம் அவன் கிட்ட போறேன் பொலார ஒரு அற வச்சான்னா கத்தி எடுத்து குத்துன்னு குத்திட்டாங்கன்னா என்ன பயம்னு ஒருத்தர கிட்ட வர மாட்டேன்ட்டான். இவன் என்ன பண்ணான், அட போங்கடா அப்படின்னா இறங்கினான். அவர் அப்படியே அல்லாக்கா தூக்கினான், தோல்ல போட்டான், மேல வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன இந்த பொண்ணு பொய் சொல்லிட்டான். ஏன்னா பாவம் பண்ணினவன் தொட்டான்னா அவன் எரிஞ்சு போடுவாங்க இந்த பொண்ணு சொல்லிட்டு. இவன் தான் உலகத்துல இந்த ஃபேமஸ் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆச்சு. இவன் போய் தொட்டு தூக்கி அவரை கொண்டு வந்து மேல வச்சிருக்கான், ஒண்ணுமே ஆலையா. அவன் சொன்னா, ஏன் முட்டாளாதீங்களா, இப்பதான் கங்கை தீர்த்தா மாட்டு வரும், ஏதா என்கிட்ட பாவம்னா. ஏன்னா முட்டாளாதீங்கன்னா இப்பதான் போய் கங்கையில தீர்த்தா மட்டும் நாம வந்திருக்கோம், அப்படியே ஈரத்தொழியோட வந்திருக்கேன், இப்ப ஏன் என்கிட்ட பாவம்னா. இந்த ஞானம் மீது பேருக்கு இருந்ததோ. இப்படித்தான் நாம பெருமானுடைய கருணையை பெருமானுடைய கடாட்சத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம். சிவன் பார்வதி மாதிரி இப்ப ஓகேவா, புரியுதா? கங்கையை நினைச்சாலும் இவா இப்படிதான், பெருமாளை நினைச்சாலும் இப்படிதான், பெருமாளுடைய கிருப்பை நினைச்சாலும் இவா இப்படிதான். இவாளுக்கு அந்த ஞானம் மனசுல பதிவே பதியாது. பாவமே பண்ணிருக்கட்டும், அந்த பக்கம் போச்சே பாவம் பண்ணிருக்கலாம், போனா கங்கையில தீர்த்தா மாட்டி இப்ப இந்த பக்கம் தான் வரான். கங்கையிலேருந்து இங்க வரச்சே வழியில பண்ணோம், அங்க போய் அவரை காப்பாத்திருக்க வேண்டாமா, அதை விட்டுட்டு ஐயோ ஐயோன்னா இவன் மட்டும் என்ன பண்ணான். ஆமா ஐயா, நான் அடிக்கிறவன் குடிக்கிறவன் கொல்லவன் தான், கங்கையில தீர்த்தா மாட்டான், அப்புறம் ஏறி எட்டிட்ட பாவம். கங்கையுடைய மகாத்துவத்தை உண்மையிலே தெரிஞ்சவன் யாரு? நம்முடைய கான்செப்ட், நம்முடைய சம்பிரதாய ஞானம், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம் தான் இப்படிதான் இருக்கு. இத சொன்னா இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவார். ஆழ்வாரே சொல்லிட்டார், சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவல். ஆமாப்பா, இதுதான் கலிக்ஷோபோ நீரத்து क्षिति कलुष कुलंकषजवैः अनुच्छेदैरेतैः अवतत वैषम्यरहितैः प्रमाहैस्ते पद्मा सहचर परिष्कारिणि कृपे विकल्पन्ते नल्पाः वृषशिखरिणो निर्जर गुणाः. இப்படி அந்த பாவமும் மூட்டா கிட்ட என்ன அடிச்சு விட்டு டபா டிவின்னு மொத்தமே அடிச்சு அந்த தயாரிகளுடைய பிரவாகம் மொத்தமா அடிச்சுட்டு போயிடுது. இதுக்கு எங்க எக்ஸாம்பிள் அப்படி கேட்டா, இப்ப திருமலையில அப்படி இருக்கக்கூடிய அனாயாசமான அந்த நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், அதனுடைய பிரவாகத்தை பார்த்தாலேயே ஸ்ரீனிவாசனுடைய கருணை எத்தகையதுன்னு தெரியலையா, திருவேங்கனுடைய கிருப்பை எத்தகையதுன்னு தெரியலையா.
किलं चेतो वृत्तेः किमिदमिति विस्मेर भुवनम् कृपे सिंहक्ष्मावृत् कृतमुखचमत्कारकरणम् भरण्या सच्चन्न प्रभलवृजिन प्राभृतवृताम् प्रतिप्रस्थानं ते श्रुतिनगर श्रृंगाटकजुषः. இதுல ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தரை கொலை பண்றதுக்கு வரான். அப்படி ஒருத்தரை கொலை பண்ண வரும்பொழுது இவன் கையில ஆயுதம் வச்சுட்டு இருக்கான். அந்த ஆயுதம் மற்றவர்கள் கண்ணில் படாமல் மறைச்சு வச்சுக்கணும். கையில ஒரு கத்தியோ துப்பாக்கியோ வச்சிருந்தான்னா அவன் எப்படி வருவான்னா, இதுக்கு நாம லோகத்திலையும் பார்க்கிறோம். என்னன்னா, ஒரு போர்வையை போட்டு அந்த போர்வைக்குள்ள தன்னுடைய ஆயுதத்தை மறைச்சிட்டு வரான். சுவியக்தமா மற்றவர்கள் அப்படி கையை அப்படி அசைச்சிட்டு வராது. அந்த மாதிரி வர முடியுமோ? வர முடியாது. என்ன பண்றான்? ஒரு போர்வையை போட்டு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துருவான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவனை கொல்லணும் அப்படின்றதான ஒரு மனோபாவத்தை. கோவிலுக்கு பெருமாளை செவிக்க வச்சே பெருமாளுக்கு உபகாரங்கள் எடுத்துரும். புஷ்பம், சந்தனம், ஒரு கல்கண்டு, ஒரு வாழைப்பழம், ஒரு மாதுளம்பழம், ஒரு பலாப்பழம், ஏதோ பெருமாளுக்காக கொண்டு வச்சு ஒரு தட்டுல வச்சு அந்த தட்டை ஒரு துணியால மூடி கொண்டு வரும். ஏன்னா பகவானுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய பதார்த்தம் பெருமாள் முதல்ல நிவேதனம் ஆகட்டும், அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கதான் போறோம். கூடி இருந்து குளிர்ந்து கொடுக்க போறோம். ஆனா அதை மூடி கொண்டு வரும். ஒரு தட்டுல நல்ல உபகாரங்கள், நல்ல பழங்கள் கொண்டு வரும் பொழுது அதை பார்த்தா, ஆஹா பெருமாளுக்கு ஏதோ நல்ல வஸ்துக்களை கொண்டு போறான் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணிட்டான்? அதை அனுமதி பண்ணிட்டான். இன்னொருத்தரும் தட்டை கொண்டு வந்தா அந்த தட்டுல இது போல பயங்கரமான ஆயுதங்களை வச்சு மூடி இருக்கான். பார்த்தா புஷ்பம் கொண்டு வரா மாதிரி இருக்கு, துளசி கொண்டு வரா மாதிரி இருக்கு, பழம் கொண்டு வரா மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறது மொத்தம் பயங்கரமான ஆயுதங்கள். அவன் ஒரு போர்வையை போட்டுன்றதுனால அது தெரியல. அதை மூடி அந்த தட்டை மூடி வச்சதுனால அது தெரியல. எப்படி ஆயுதத்தோட முடிவன் போர்வையினால தன்னை முடிக்கிறானோ அந்த மாதிரி உபகாரம் கொண்டு வந்தது அப்படின்றதாக சொல்லும்போது அப்ப என்ன இருக்கு? உள்ள ஆயுதங்கள் இருக்கு. இது யாருக்கு தெரியும்? அந்த எஜமானனுக்கு தெரியும். அந்த எஜமானனுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான்? ஆயுதத்தோட வந்தவனை எதிர்கொண்டு அழைத்து, வா என்ன பார்க்க வந்தியா, ரொம்ப சந்தோஷம், எனக்கோசம் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்க போல இருக்கே. அதானடா, ஹே நீ கொண்டு வந்தா நல்ல உசத்தியான வஸ்து தான் கொண்டு வருவ, எனக்கு பிடிச்ச பழங்களை கொண்டு வந்திருப்ப, கல்கண்டை கொண்டு வந்திருப்ப, நல்ல வெத்தலை கொண்டு வந்திருப்ப அப்படின்னு எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கான். இவனா நாம தான் கொண்டு வரல, அவன் பாரு கொண்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு அந்த எஜமானன் பண்ற செய்கையை பார்த்துட்டு இருப்பான். இவனா அஜுஜோ நாம ஆயுதம் வச்சிருந்துருக்கோமே, இவன் தெரிஞ்சு கிட்ட வரானா தெரியாம கிட்ட வரானா, இப்ப நம்மளால அதை எடுத்து அவனை குத்த கூட முடியாது, நாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நீ என்ன கொண்டு வந்திருக்கோ, எப்படி குச்சேலர் கிட்ட கிருஷ்ணன் வந்தானோ அந்த மாதிரி குச்சேலர் பாவம் பெருமாளுக்கு நல்லதான் கொண்டு. ஆனா இவன் என்ன பண்றான்? அவரை கொள்றதுக்கு ஆயுதத்தை கொண்டு இருக்கானோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் அதை எடுத்தா உள்ளுக்குள்ள பயங்கரமான வஸ்துக்கள் இருக்கு. இதெல்லாம் ஆன்னு பார்த்தா, ஏண்டா உனக்கு என் பேர்ல என்ன விரோதம், எதுக்காக நீ கஷ்டப்படுற? சரி பரவாயில்ல, யார் யாரோ எனக்கு என்னென்னமோ கொண்டு கொடுத்தா அந்த மாதிரி நீ இதை கொண்டு கொடுத்துருக்க, பரவாயில்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு 10 பேர் நடுவுல அவன் கொல்ல வந்தவனை கூட இப்படி கிருபையோட ஒரு எஜமானன் ட்ரீட் பண்ணினான்னா அவன் உள்ளம், என்னடா நாம இப்படி பண்ணிட்டோமே, நாம இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது இல்லையா நினைக்கும் போது, அது போலத்தான் நாம என்ன பண்றோம்? நாமெல்லாம் பாபங்களை தட்டு தட்டா வச்சிருக்கோம். பாபங்களை என்ன பண்ணிருக்கோம்? தட்டு தட்டா வச்சிருக்கோம். இந்த பாபத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? இந்த ஆயுதத்தை எங்க உபயோகப்படுத்துறதுன்னா அப்படியே சரணாகதிங்கிற போர்வையினால அதை போத்திட்டோம். அது மேல அந்த வஸ்திரத்தை வச்சு மூடிட்டோம். அந்த மூடினதுக்கு என்ன பேரு? சரணாகதி. ஆத்ம சமர்ப்பணம் பேரு. ஆத்ம சமர்ப்பணம்ன்றதான அந்த போர்வையை வச்சு மூடினதுனால உள்ள இருக்கக்கூடிய பாபங்கள் வெளியில தெரியல. தயாதேவி நேர ஓடி வரா. பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியும் இவன் என்ன கையில கொண்டு வந்துருப்பான்னு. புரியுதா? உடனே தயாதேவி கிளம்புறான். ஸ்ரீனிவாசன் என்ன போறேன்னு, அது அவன் வரான்னு. அவன் எதுக்கு வரான் தெரியுமா? நீங்க விஷமா இருக்கும் அப்படின்னு. அதான் முட்டாள், நீ போகாத அப்படின்னுவான். யாரா? தயாதேவி பார்த்து என்னது அப்படின்னு அவர் திரும்பினாள்னா, ஏன்னா பாபம் இல்லாதவனை ரட்சித்தால் என்ன பிரயோஜனம்? பாபம் இருக்கிறவனை ரட்சித்தால் தானே பிரயோஜனம். விபீஷணன் ராமன் காப்பாத்தினா ராமனுக்கு பெருமை இல்லை, ராவண ராமன் காப்பாத்தினான், காகாசுர ராமன் காப்பாத்தினான் அப்படின்னா தான் ராமனுக்கு பெருமை இல்லையா?
ஸ்ருதின்ற பட்டணத்துல, ஸ்ருதின்றது ஒரு பெரிய சிட்டி, கேபிட்டல் சிட்டி. அங்க ஒரு நாரச்சந்தியில எல்லாரும் பார்க்கிற மாதிரி உலகத்துல சரணாகதி என்பதை செய்ய வரக்கூடிய அந்த பிரபன்னர்கள் கொண்டு வரக்கூடிய பாவங்களை கூட உகந்து தயாதேவி ஏற்றுக்கொள்ள உடனே ஸ்ரீனிவாசன் சத்தியா என்னடிமா கொடுத்துருக்கான், அவனால முடிஞ்ச அவன் கொடுக்குறான், நமக்கு என்ன, இதை வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம், நாம எல்லாம் அவாப்த சமஸ்த காமர்கள் தானே, இதனால நமக்கு ஏதாவது புதுசா வர போறதா, இன்னைக்கு இந்த அந்த புஷ்பத்தை வச்சுட்டால்தான் நமக்கு பரிமளம் வரப்போகுதா, அவாவா தங்களுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்திக்கு நமக்கு உபகாரங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா. இவன் கொண்டு வந்தது இவனுடைய பாவ மூட்ட, அதை கொண்டு போய் எங்க கொடுப்பாங்க, நம்ம கிட்ட தானே கொடுக்க முடியும், நம்ம கொண்டு தானே கொண்டு வந்தா நான் வாங்கி வச்சு விட்டேன் சரிதானே அப்படின்னா எங்க, இதெல்லாம் எங்க ஒரு ரகசியமா பண்ண வேதம்ன்றதான ஒரு பெரிய சிட்டில ஓபன் ஸ்பேஸ்ல 4000 பேர் பார்த்துட்டு இருக்கா. நார்ச்சந்தியில திருவேங்கடமுடியானுக்கும் தயாதேவிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அந்த சமயத்துல நாம சரணாகதி என்னும் போர்வையை மறைச்சிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரத்தை பப்ளிக்கா காண்பிக்கிறார். என்னென்ன, இந்த மாதிரி எத்தனை பேர் வெப்பன்ஸோட வந்தாலும் நான் அவர்கள் மீது அருள் வைப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. Even though that you are adorned with weapon, I adorned with அருள் வைப்பன். அவளுக்கு அனுகிரகத்தை செய்வன் அப்படின்றார். கிளம் சேதோ வித்தே கிரீட விதி விஸ்மேர புவனம் கிருபே சின்மக்ஷ்மாவிருது கிருதகமுக சமத்காரகரணம் பரண்யாதைஹி சன்ன பிரபல பிருஜின பிரபிருதாம் பரண்யா. சரணாகதின்னு ஒரு போர்வையை மூடி வச்சுட்டோம்னு சொன்னா அது எப்படி தெரியுமா, அதை எப்படி தெரியுமா நம்ம புரிஞ்சுக்கணும். சரணாகதி கூட பண்ணதை இத்தனைக்கும் அந்த பூதனை என்ன பண்ணா, அங்கேயிருந்து வந்தா கிருஷ்ணன் போய் விஷத்தை சாப்பிட்டான். ஒரு கவி கேட்டான், கிருஷ்ணா உனக்கு தெரியாதா பூதனை கொண்டு வந்து விஷம்னு, அந்த விஷத்தை நீ ஏதா சாப்பிட்டேன்னா கிருஷ்ணன் சொன்னான், ஸ்ரீனிவாசன் நான் என்ன பண்றது, அவள் மார்புல விஷத்தை தடவிக்க சேவே, இது கண்ணனுக்கு இத கண்ணன் சாப்பிடணும், இது கண்ணனுக்கு இத கண்ணன் சாப்பிடணும்னு என்ன நினைச்சுட்டே அந்த விஷத்தை தடவிண்டா, எனக்கு கொண்டு வந்ததை நான் ஏத்துக்க வேண்டாமா, நான் வாங்கிக்க வேண்டாமா, அவ எனக்குன்னு தான் கொண்டு வந்தா, அதுவும் அம்மா விஷத்துல வந்தாலும் அப்ப அவ கொடுத்ததை நான் ஏத்துக்க வேண்டாமோ அப்படின்னு அந்த விஷத்தை கூட பெருமாள் சாப்பிட்டானே. சன்யம் தத் விஷசம்மிஸ்ரம் ரஸ்யமாதீதி ஜெகத்குரோஹோ தேசிகன் சாதித்தார் யாதவாசரித்தார். அவள் கொடுத்த பால் என்பது விஷம், அத எங்க பெருமாள் ஸ்ரீனிவாசன் உறிஞ்சு உறிஞ்சு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டானே, அந்த விஷத்தை கூட கிருஷ்ணன் சாப்பிட்டானே. அப்ப சரணாகதியில் வர போர்வையில மறைத்து நாம் கொண்டு வரக்கூடிய பாபங்களை அந்த ஸ்ரீனிவாசன் அவனுக்காக நாம் சமர்ப்பிக்கிறோம். தனக்கேயாம் எமைக்கொள்ளு வீதே என்று அவனுக்காக சமர்ப்பிக்கிறோம். அதையும் பப்ளிக்கா உகந்து ஏற்றுக்கிறான். இதுதான் அது யாருக்கும் தெரியாத பண்ணக்கூடிய காரியம் இல்லை. அத்தனை பேரும் பார்க்கும்படியாக வேதத்துல இந்த சரணாகதியுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தயா பிரவாகம், அது தயா பிரவாகம் என்பதாக அந்த தயையினுடைய மகிமை அதனுடைய பிரசம்சையை காண்பிக்கிற மேல அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல மேல நாம தொடர்ந்து பார்ப்போம். ஆழ்வாருடைய உற்சவம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. நம்மாழ்வாருடைய வைகாசி விசாக திருநன்னாள். அந்த திருநன்னாள்ல நாம் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்றதுக்கு எம்பெருமானும் தயாதேவியும் அவனுடைய திருவடிவாரத்துல விளங்கக்கூடிய நம்முடைய குலதனமான குல தெய்வமான கூட்டஸ்தரான நம்மாழ்வார், அவருடைய திருவடிவாரத்துல இருக்கக்கூடிய நம்முடைய அஸ்வராச்சாரிய பரியந்தாம் மற்ற ஆச்சாரியர்களுடைய அத்தனை பேரும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கோம். வாழியனிதோ புல்வருடையவன் தாசரியன் வாரியவன் பார அரவிந்தவனர் வாழியவன் போதிலா தாழ்மனதை கொண்டாடிக் கொண்டிருக்கும் தீரிலா நல்லோர் திரள்.